அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். மதுவிலக்கும் அரசியலும் இந்த பொதுவான தலைப்பு இன்று விவாதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? தொடர்ந்து மதுவிலக்கு பற்றி விவாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது சமீப காலமாக அரசியல் சூடுபடி பறக்கக்கூடிய நிலைமையில இந்த மதுவிலக்கு தேவையில்லை, சாத்தியமில்லை என்று மாறி மாறி கட்சிகளுக்கிடையே அரசியல் கடுமையாக சூடு பறந்து கொண்டிருக்கிறது, அனல் பறந்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த விவாதம் மட்டுமல்ல, இரண்டு முக்கியமான சம்பவங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்திருக்கின்றன. ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவது பற்றிய நடவடிக்கை எடுக்கும் என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். வந்தால் நடவடிக்கை எடுக்கும் என்பது போன்ற விஷயங்கள் அரசியல் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கின்றன. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி இன்று காலை முதல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. கடந்த மாதம் டாஸ்மாக் உடைய மண்டல மேலாளர்கள், முக்கியமான மேலாளர் நிர்வாகிகளுடைய கூட்டம் கடந்த மாதம் நடந்திருக்கிறது. அதில் டாஸ்மாக் விற்பனை, மது விற்பனை டாஸ்மாக் மூலமாக ஏன் சரிந்திருக்கிறது, அதை எப்படி அதிகரிப்பது, அது ஏன் அதிகரிக்க முடியவில்லை, குறிப்பிட்ட சில அதிகாரிகளை குறிப்பிட்ட சில இடங்கள் நியமித்துவிட்டு அவர்கள் மூலமாக கண்காணித்து இந்த விற்பனை அதிகரிப்பது என்று பல்வேறு கூர்ந்த கவனமான நடவடிக்கைகளை டாஸ்மாக் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. அதை பற்றிய மினிட்ஸை, அங்கு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை உங்களுடைய தந்தி டிவி அமலப்படுத்தியிருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம், இப்ப நீதிமன்றத்திலும் வெளியிடங்களிலும் தமிழக அரசு சொல்லிக்கொண்டே இருக்கிறது, நாங்கள் எப்போதுமே இலக்கு நிர்ணயிக்கவில்லை, அதற்கான நிர்பந்தம் செய்யவில்லை, எங்களுக்கு அதை பற்றி எந்த கெடுவும் கிடையாது என்று சொல்லியிருக்க. ஆனால் முதல் முறையாக இது அம்பலமாயிருக்கிறது. அந்த மீட்டிங்கில், அந்த கூட்டத்தில் இது பற்றிய தெளிவான ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அறிவிப்பு அரசியலா, அதிமுக அரசுக்கு இந்த மது விலக்கு பற்றிய ஏதேனும் பார்வை இருக்கிறதா? இரண்டு முக்கியமான சம்பவங்கள், இதை பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். மதுவிலக்கும் அரசியல் விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் நமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன, இப்போது கேட்கலாம். தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில்தான் மதுவிலக்கு கொள்கை பற்றியே பேசாத திமுக திடீரென்று அதனுடைய தலைவர் கருணாநிதி நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று அறிவித்திருக்கிறார். இப்படி இருக்க தமிழக அரசு, குறிப்பாக சட்டமன்றத்தில் இது தொடர்பான விவாதம் வரும்போது அத்துறையினுடைய அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேசும்போது, இந்தியா முழுமைக்குமே மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தினால் மட்டுமே தமிழகத்தில் அமல்படுத்த முடியும், இல்லை என்றால் அண்டை மாநிலங்களில் விற்கிறார்கள், தமிழகத்தில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தினால் இங்கு கள்ளச்சாராயம் தான் ஓடும் என்று தெரிவித்திருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, டாஸ்மாக் நிர்வாகிகள் கூட்டம், அதாவது டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாளர்கள் கூட்டத்தில் தமிழகத்தில் டாஸ்மாக் விற்பனை குறைந்து விட்டதாகவும், எனவே அதை அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை பதிவு செய்துள்ளார்கள். ஒரு பக்கம் இப்படி பதிவு செய்துள்ளார்கள். இன்னொரு பக்கம் உயர்நீதிமன்றத்தில், குறிப்பாக நீதிபதி கவுல் தலைமையிலான முதன்மை அமர்வு முன்பு ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி டாஸ்மாக் விற்பனை நேரத்தை, அதாவது காலையில் 1 மணி நேரமும் இரவு 1 மணி நேரமும் குறைத்து விட்டதாகவும், மேலும் தமிழகத்தில் 7300 கடைகளில் அதில் 1000 கடைகள் குறைக்கப்பட்டு தற்போது 6300 கடைகள் தான் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன், அதாவது கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த நீதிபதி கிருபாகரன் தமிழகத்தில் ஏன் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடாது என்று கேள்விகளை எழுப்பி அதற்கு பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறார். இவையெல்லாம் இப்படி இருக்க, தமிழகத்தை பொறுத்தவரை பூர்ண மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று இப்போது பெரும்பாலான அரசியல் கட்சிகள் குரல் கொடுப்பது வாக்கு வங்கி அரசியலா அல்லது உண்மையான கொள்கை முடிவா? கொள்கை முடிவா, வாக்கு வங்கி அரசியலா, மதுவிலக்கும் அதை சார்ந்திருக்கக்கூடிய அரசியலும், இதை பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில் நம்முடைய இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல அதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை செயலாளர் திரு TK இளங்கோ நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்முடைய இணைந்திருக்கிறார், தமிழ் மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர். அதேபோல அதிமுக பால் ஈர்ப்பு கொண்ட விருதுநகருடைய MLA திரு மாஃபா பாண்டியராஜன் உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல எல்லாருடைய முதல் கட்ட கருத்துக்களையும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். திரு டாக்டர் மருத்துவர் செந்தில் கேட்க விரும்புறேன். நாம் சொன்னது போல இரண்டு முக்கியமான விஷயங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்திருக்கு. ஒன்று, திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவது பற்றிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். இந்த அறிக்கை மற்றும் தந்தி டிவி இன்று வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய டாஸ்மாக் மேலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, அதற்கான இலக்கு நிர்ணயம், இந்த இரண்டு பற்றிய உங்களுடைய முதல் கட்ட பார்வை. கலைஞர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை மிக புதுமையான அறிக்கை. திடீரென்று எடுத்த முடிவு திமுக தன்னுடைய நிலையை முற்றிலுமாக மாற்றிக் கொண்டுவிட்டது என்ற ஒரு பிரமையை உண்டாக்க திமுக முயற்சி செய்கிறது. கலைஞர் இப்படி சொல்வது முதல் புதிது அல்ல. ஏற்கனவே 2 முறை சொல்லியிருக்கிறார்.
22/10/2008 அன்று மருத்துவர் ஐயா அவர்கள் பல்வேறு சமுதாய தலைவர்கள் பொதுநல தொண்டர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு கலைஞர்களை சந்தித்த போது நான் முழுமையாக உடனே கொண்டு வர முடியாது, பரிசீலிக்கிறேன், நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவில் மதுவிலக்கு கொண்டு வந்துவிடுவேன் என்று சொன்னார். அப்போது முதலமைச்சராக இருந்தார். மறுபடியும் 8/8/2010 அன்று மீண்டும் ஒருமுறை டாஸ்மாக் தொழிற்சங்கம் ஸ்ட்ரைக் செய்த போது ஐயா அவர்கள் அவருடைய டிமாண்ட் சொல்லி சொன்னப்ப நாங்கள் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது டாஸ்மாக் டிமாண்ட்ஸ் மட்டும் இல்ல மருத்துவர் ஐயாவுடைய டிமாண்ட்ஸ் நான் கன்சிடர் பண்ணுவோம் சொன்னார். ஆனால் சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சா முடித்துக்கலாம், புரோகிட் பண்ணாதுக்கலாம். ஆனா கலைஞருக்கு அதற்கான கமிட்மெண்ட்டும் கிடையாது, அதற்கான உண்மையான உள்ளம் கிடையாது என்பதுதான் உண்மை. இது தேர்தல் வந்துவிட்ட நேரத்திலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவர் அன்புமணி நடத்துகிற மாவட்ட ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்வார் என்ற அச்சத்திலே வெளியிட்டிருக்க வெளியீடு இன்றைக்கு மது ஒழிப்பு பற்றிய சிந்தனையும் விழிப்புணர்வும் ஏற்பட்டதற்கான ரியாக்ஷன் அது. இந்த அனாலிசிஸ் இருக்கு இல்லைங்க, மிகுந்த வேதனை. நேற்று அறிக்கை ஐயா வெற்றிருந்தார். 1200 அரசு பள்ளிக்கூடங்களை மூடுகிற முடிவை அரசாங்கம் செய்திருக்கிறது. அதுக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் என்று ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும். அதை விட்டு மதுவை விற்பதற்கு எப்படி விற்பனை குறைஞ்சிருச்சு, எப்படி அதிகரிக்கலாம் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண அரசாங்கம் மக்கள் அரசாங்கம் அல்ல, மக்கள் விரோத அரசாங்கம் அல்ல, அதை விட மோசமான வார்த்தைகளால் விமர்சிக்கப்பட வேண்டிய ஆபத்தான அரசாங்கம். தமிழ்நாட்டில் ஆபத்து. தொடர்ந்து விவாதிப்போம். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன், உங்களுடைய முதல் கட்ட தகவல் இந்த 2 சம்பவங்கள் பற்றிய உங்களுடைய முதல் கட்ட கருத்து. திரு பீட்டர். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய அறிவிப்புக்கு அதற்கு பின்னாலே இருக்கிற அரசியல், அதற்கான காரணங்கள் இவற்றை பற்றி எல்லாம் போறதுக்கு முன்னால அந்த அறிவிப்பை நான் ஒரு முறையில நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மதுவிலக்கு வேண்டும் என்பது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக வளர்ந்திருக்கிறது. மக்கள் இயக்கமாக வளர்வது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப பெண், ஒரு குடிகார கணவனால் பாதிக்கப்படுகிற ஒரு பெண், அவர் வீட்டு குழந்தைகள், இப்படி எல்லோருமாக சேர்ந்து இந்த மது எனும் அரக்கனை ஒழித்துவிட வேண்டும், அதை அறிமுகப்படுத்துகிறவர்களும் அதை நடத்துகிறவர்களும் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய எதிரிகள் என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்று இது ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அப்பால், அதனுடைய பாமக நண்பர் அது டாக்டர் ராமதாசுடைய வெற்றி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை முன்னெடுத்து சென்ற மற்ற அரசியல் கட்சிகள் தங்களுடைய வெற்றி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, பொதுவாக இன்று ஒரு பெரிய ஊடகங்கள் இதுக்கு மிகப்பெரிய பொறுப்பு, சமூக வலைத்தளங்கள், இப்படி எல்லாருமாக சேர்ந்து அதிலும் கடந்த சில நாட்களாக வந்த காட்சிகளும் செய்திகளும் தமிழகத்தினுடைய மனச்சாட்சியே உரைய வைக்கக்கூடிய அளவிற்கு கொடுமையான காட்சிகள். 3 வயது குழந்தை மது குடிப்பதும், +2 மாணவிகள் 7-8 பேர் சேர்ந்து மது குடித்துவிட்டு தெருவிலே கட்டி புரள்வதும், இதை போன்ற செய்திகள் தமிழகத்தினுடைய மனச்சாட்சியை உலுக்கி இருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் கலைஞருக்கு இந்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அவர் நான் ஒரு வகையில நம்முடைய செந்தில் அவர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சட்டமன்றத்தில் நாங்களே இதை கோரிக்கை வைத்திருக்கிறோம், நானே வைத்திருக்கிறேன் கலைஞரிடம். நான் 1989 நான் முதல்ல ஆளுநர் உரையில பங்கேற்கின்ற முதல் வாதத்திலேயே கலைஞரிடம் வைத்தேன். அப்பொழுது அவங்களுடைய நிலைப்பாடு வேறு மாதிரி இருந்தது. இன்று கலைஞருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக மதுவிலக்கு என்கிற கொள்கைக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே கருதுகிறேன். இரண்டாவது விஷயம் பற்றி உங்களுடைய பார்வை. ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன் திரு பீட்டர். இரண்டாவது விஷயத்தை பற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இன்னைக்கு அவங்க இருக்கிற இதை பற்றி இதுதான் நீங்க இந்த அரசாங்கத்தை நடத்துகிற ஒரே நிதி ஆதாரம். ஏன்னா அவங்க சிக்கனத்தையோ அல்லது வேறு முறையிலே அரசாங்கத்தை டோனப் பண்ணி எங்கேயாவது பொருள் நிதி ஆதாரம் தேடி அதன் மூலமாக அரசாங்கத்தை நடத்துவதை விட இது அவங்களுக்கு ஒரு ஈஸி சோர்ஸ் ஆஃப் இன்கமாக தெரியும். இப்ப சந்திரபாபு நாயுடு ஜப்பானுக்கும் கொரியாவுக்கும் சீனாவுக்கும் போய் முதலீடுகளை கொண்டு அதன் மூலமாக வேலை வாய்ப்பை உண்டாக்கி வரி வருமானத்தை பெருக்கி அந்த மாநிலத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறார். ஆனா நம்முடைய மாநிலத்தில் ஒரே கிரிக்கேஷன் என்னன்னா, டாஸ்மாக்ல வியாபாரம் அதிகமாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு வகையில இந்த 25,000 கோடி என்பது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இன்றியமையாத வருமானமாக இருக்கின்ற காரணத்தினால் அவங்க வேறு எதை பற்றியும் சிந்திக்க முடியாதவர்களாக, வேறு புதிய தாற்பயங்கள், புதிய அணுகுமுறைகள், புதிய யுக்திகள், இதை பற்றி எதையுமே சிந்திக்க முடியாதவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த டாஸ்மாக் வருமானம் ஈஸி மணி. ஆகவே இதற்கு முதலில் பலியாவது இந்த மக்கள் என்பதை கூட பார்க்காமல் தினசரி இதுக்கு ஒரு டார்கெட் வைத்து எந்த விதமான சுகாதார கேடுகள், உடல் ஆரோக்கியம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி even that liquor is not subjected to any statutory examination of concerned laboratories.
இதெல்லாம் ஒரு இவ்வளவு பெரிய இதெல்லாம் வேற ஒரு ஸ்டேட்ல நடந்தா அதுக்குள்ள பெரிய கொந்தளிப்பு நடந்திருக்கும். அதுவே உயிரை கொள்ளக்கூடிய நம்ம வந்து அதுல ஏதோ பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லாட்டி மற்ற மருந்துகளோ உடல்நலத்துக்கு கேடான மருந்தோ கலந்துக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அந்த மதுவே உடல்நலத்துக்கு கேடாதான். தொடர்ந்து விவாதிப்போம். திரு பீட்டர், நான் திரு நாஞ்சில் சம்பத் உங்களுடைய முதல் கட்ட கருத்துக்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சருடைய அறிக்கை மற்றும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தகவல். அரசியல் வானத்தில் தேர்தல் மேகம் கருக்கொண்டு விட்டது. எறிவதற்கு அம்புகளும் ஏந்துவதற்கு ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பாணியாக நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்றைக்கு இதை கையில் எடுத்திருக்கிறார். அவருடைய மனச்சாட்சி அவரையே திண்டு தீர்க்கும். கோபாலபுரத்தின் படியேறி கூட்டும் மழையில் அறிஞர் அண்ணாவும் காமராஜரும் ஆண்ட தமிழகத்தில் இந்த அநியாயத்தை செய்யாதே, இதை தடுத்து நிறுத்துவதற்கு 1000 வழிகள் இருக்கின்றன என்று அன்றைக்கு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி சொன்ன பொழுது, சுற்றிலும் கற்பூரம் எரிந்து கொண்டிருக்கிற பொழுது எரியப்படாத கற்பூரமாக எத்தனை நாள் இருப்பது என்று கேட்டு இந்த தீயை பற்ற வைத்ததே அவர்தான். இன்றைக்கு அவர் இப்படி சொல்லுவதிலே உண்மையாக அவர் சொல்லவில்லை, உளமாற சொல்லவில்லை. எல்லா திசைகளும் அவருக்கு சூன்யமாக இருக்கிறது. எல்லா இடங்களுக்கு போனாலும் அவர் எதிர்பார்த்தது ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒரு அரசியல் நோக்கம். இரண்டாவது பிரச்சனை பற்றி நாங்கள் எங்கேயுமே இலக்கு நிர்ணயிக்கவில்லை, இது பற்றி எந்த அக்கறையும் கிடையாது, நாங்கள் விற்பனையை நாங்கள் முடிக்கவில்லை என்று அரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்க, நீதிமன்றம் உட்பட பலரும் சொல்லிக் கொண்டே இருக்க, இலக்கு நிர்ணயித்திருக்கிறது என்பது டாஸ்மாக் உடைய நிர்வாகிகள் மண்டல மேலாளர்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய மினிட்ஸ் புக் மூலமாக அம்பலமாயிருக்கிறது. இல்ல, வியாபாரம் குறைந்திருக்கிறது. இது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஆனால் டாஸ்மாக் நிர்வாகம் மகிழ்ச்சி அடையவில்லை. டாஸ்மாக் நிர்வாகம் அதிகாரி தானங்க, அவர்கள் தான் அரசை நடத்துகிறாங்க. அவங்க அரசாங்கத்தை நடத்துறாங்க, அவங்க டியூட்டி அவங்க பாக்குறாங்க. இது வியாபாரம் குறைந்திருக்கிறது, மகிழ்ச்சிக்குரிய செய்தி. என்னை பொறுத்தவரையில் இன்னைக்கு கள்ளச்சாராயம் வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறது. அதனால மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நியாயமானது. அது எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை காலம் தீர்மானிக்கும். இதோடு நான் எதிரில்லை. தொடர்ந்து விவாதிப்போம். திரு டி கே சிலங்கன், உங்களுடைய முதல் கட்ட பார்வை இந்த 2 விஷயங்கள் பற்றி. இதுல நேற்றைய அறிவிப்பு பெரிதும் வரவேற்கத்தக்க அறிவிப்பு, தலைவர் கலைஞர் அவர்களுடைய அறிவிப்பு. இதை அரசியலாக பார்க்கிறார்கள், நானும் இதை அரசியலாகத்தான் பார்க்கிறேன். அரசியலில் தான் இதை செய்ய முடியும், அரசியல்வாதிகளால் தான் இதை செய்ய முடியும். அரசியல் தெளிவோடு தான் இது போன்ற காரியங்களை செய்ய முடியும். அரசியல் தெளிவிருந்த காரணத்தினால்தான் எங்களால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வர முடிந்தது. எங்களுடைய பார்வையிலே அரசியல் இருக்கிறது. சமுதாயத்தை சீர்கெடுக்கிறது என்கிற செய்திகள், சமீபத்திலே வந்த தகவல், 3 வயது குழந்தைக்கு மது கொடுக்க செய்வது, பெண் கல்லூரி மாணவிகள் மது அருந்துவது, ஒரு பள்ளி மாணவி மது அருந்துவிட்டு சாலையிலே விழுந்து கிடப்பது போன்றவையெல்லாம் சமுதாயத்தை மிகப்பெரிய அளவிலே இந்த மது பாதித்திருக்கிறது என்று தெரியும் பொழுது இதற்கு ஒரு தடை போட வேண்டும் என்று எண்ணச் செய்வதும் அரசியல் தான். அந்த அரசியலிலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இதை அறிவித்தார்கள். இரண்டாவது பிரச்சனை, இந்த அரசாங்கத்திற்கு இப்பொழுது நிதி தேவை. அவர்களுக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி கவலை இல்லை. ஏறக்குறைய 2 லட்சம் கோடி ரூபாய் கடனிலே இருக்கிற அரசாங்கத்திற்கு எப்படியாவது எதையாவது செய்து இந்த கடனை இழைத்தாக வேண்டும், நிதி தேவை என்கிற அளவிலே அவர்கள் நிதி ஆதாரத்தை முன்வைத்து பார்க்கிறார்களே தவிர மக்களுடைய சமுதாய சீர்கேடுகளை முன்வைத்து எதையும் பார்க்கவில்லை என்பதனாலதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். திரு மாஃபா பாண்டியராஜன், உங்களுடைய முதல் கட்ட கருத்தை பதிவு பண்ணும்படி கேட்டுக்கிறேன். இந்த திமுகவுடைய மதுவிலக்கு அறிவிப்பு மற்றும் தமிழக அரசுடைய டாஸ்மாக் நிறுவனத்துடைய மது விற்பனைக்கான உந்துதல் முயற்சி, உங்களுடைய பார்வை? என்னோட பார்வை இல்லைங்க. முதல்ல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுடைய கருத்து ஒரு சந்தர்ப்பவாத கருத்து. ஆனா இன்னைக்கு இந்த மது விலக்கு என்பது தமிழகத்துல மறுபடியும் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 22 கோடி மது பாட்டில்கள் விற்பனையாகின்றன தமிழகத்துல. அதுல தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற 8 கோடி மக்கள்ல குறைந்தது 1 கோடி மக்கள் இன்னைக்கு குடிக்கிறாங்க. அதுல அந்த தீவிர குடிகாரர்கள் ஆல்கஹாலிக்ஸ் இருக்கிறவங்க இன்னைக்கு புள்ளி விவரப்படி 100க்கு 4 பேர் இன்னைக்கு அந்த ஆல்கஹாலிசம் நிலைமையில இருக்கிறாங்க. இது ரீசெண்டா நான் பார்த்த ஒரு விஷயம். இது குறைக்கப்பட வேண்டும்.
டாஸ்மாக் நிறுவனம் நெறிப்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு பீட்டர் அல்போன்சன் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் கூட இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. இது கண்டிப்பா தமிழக அரசாங்கம் குறைக்கப்பட்டு இறுதியாக தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம்ன்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா என்னோட ஒரே கருத்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சமூக நலத்திட்டம், எத்தனையோ சமூக நலத்திட்டத்தை கொண்டு வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களால் மட்டுமே இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் நான் நினைக்கிறேன். முதல் கட்ட கருத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பண்றது திரு மாஃபானா, உங்கள்கிட்ட இந்த கருத்தை தெரிந்து கொண்ட பிறகு நான் விவாதத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்க சொல்றீங்க டாஸ்மாக் இருக்கக்கூடாதுன்னு, உங்களுடைய அதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் சொல்றாரு டாஸ்மாக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ரெண்டு பேருமே தனிப்பட்ட பேட்டிகள்ல நம்மகிட்ட இதே தந்தி டிவில பதிவு பண்ணிருக்கீங்க. தென் ஹூ ஸ்டாப்ஸ் த கவர்மெண்ட்? அதிமுகவினர், அதிமுக இருப்பு கொண்ட நீங்கள் அத்தனை பேருமே டாஸ்மாக் இருக்கக்கூடாது, மது விற்பனை குறைந்தால் மகிழ்ச்சி, நல்ல விஷயம், மது ஒழிப்பு வேண்டும் சொல்றீங்க. யார் தமிழக அரசை டாஸ்மாக் நிறுவனத்தை தடுப்பது? ஒரு குயிக்கா நான் சொல்ல விரும்புறேன். இப்ப ஒரு முக்கியமான கருத்து எதிர்க்கட்சிகள் பதிய வைக்க விரும்புறாங்க. அது தவறான ஒரு கருத்து. 24,000 கோடி வருமானம் டாஸ்மாகோட வருமானம், அது அரசாங்கத்தோட வருமானம் அல்ல. அரசாங்கத்தோட வருமானம் மதுக்கடைகளால கிடைக்கிறது இன்னைக்கு 7,800 கோடி மட்டும்தான். 7,800 கோடி என்பது 1.5 லட்சம் கோடியில ஒரு 6%. திரு மாப்பா பாண்டியராஜன், உங்களுக்கு தெரியாத புள்ளிவிவரங்கள் அல்ல, நான் சொல்ல முயற்சி பண்ணல, இருந்தாலும் உங்க தகவலுக்காக சொல்றேன். திரு கே சண்முகம் அவர்கள், நிதித்துறையுடைய முதன்மை செயலர் திரு கே சண்முகம் அவர்கள் மார்ச் 25ஆம் தேதி சொல்றார். அவர் பத்திரிகையில் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கிறார். Principal Tamil Nadu government said that TASMAC estimated revenues of around 26,188 crore in 2014 and 15. And commercial tax component was expected to be around 19,000. கமர்ஷியல் டாக்ஸ் மூலமா 19,000 கோடி ரூபாய், அதே போல எக்ஸைஸ் டியூட்டி மூலமா, கலால் வரி மூலமா 6,376 கோடி ரூபாய். இது 2014-15க்கு. திரு கே சண்முகம் நிதித்துறையுடைய முதன்மை செயலர் சொல்ல 2014-15க்கு மட்டுமல்ல, 15-16க்கான எதிர்பார்ப்பு நிதி இதே டாஸ்மாக் மூலம் அரசு கிடைக்கக்கூடிய வருவாய், கமர்ஷியல் டாக்ஸ் மூலம் மற்றும் எக்ஸைஸ் டியூட்டி மூலம், இது ரெண்டு யாருக்கு போய் சேரணும்? திரு மாப்பா பாண்டியராஜன், நீங்க சொன்னோம் 29,000 கோடி ரூபாய் 2015-16 தமிழக அரசு எதிர்பார்க்கிறது என்று நிதித்துறை முதன்மை செயலர் திரு கே சண்முகம் சொல்கிறார். 29,000 கோடி ரூபாய் இல்ல, தவறான புள்ளி விவரம். அதிலிருந்து இன்னைக்கு தமிழகத்துக்கு ஆள் சொல்லிட்டேன், பெயர் சொல்லிட்டேன், தொகை சொல்லிட்டேன், டினாமினேஷன் சொல்லிட்டேன், கமர்ஷியல் டாக்ஸ் எவ்வளவு, எக்ஸைஸ் டியூட்டி எவ்வளவு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இந்த வாதம், அதாவது தமிழக அரசாங்கம் கொலாப்ஸ் ஆயிரும், இந்த 29,000 கோடி டாஸ்மாக்கு வரலான்றது தவறான வாதம். அப்படி நான் சொல்லல. கண்டிப்பா செய்ய முடியும். இந்த 29,000 கோடி ரூபாயை எதிர்பார்க்கிறது என்று மட்டும்தான் சொல்றேன். இல்லங்க, 29,000 கோடி டாஸ்மாக்கு வருமானங்க. அதுல இருந்து டாஸ்மாக் வாங்கணும், இப்ப டிஸ்டிலரிஸ்ல இருந்து வாங்கணும். டிஸ்டிலரிஸ் வாங்குறதுக்கு அவங்க கொடுக்கிற பணம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் போக அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்கிற டாக்ஸ் குறையுதுதான். அது நீங்க தயவு செய்து அவர் முதலமைச்சராலே சொல்லியிருந்தாலும் குற்றமே தான். அது இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற வருமானம் இங்க பாருங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நிதித்துறை செயலர் சொல்றாரு 22,375 கோடி ரூபாய் crore is expected to be from commercial tax of this TASMAC revenue and 7,296 கோடி ரூபாய் crore from excise duty. இது ரெண்டையுமே சொல்லியிருக்கிறது நிதித்துறை முதன்மை செயலர். என்ன ப்ளீஸ். ஆமா, அதாவது நண்பர் பாண்டியராஜன் எனக்கு தெரிந்த அளவுல இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்ல நான் விவரம் தெரிந்தவர் என்று கருதக்கூடியவர் பாண்டியராஜன். நிச்சயம் அங்க இருக்கக்கூடிய அவர் என்ன இல்ல எனக்கு நான் பாண்டியராஜனை பத்தி எனக்கு சில மதிப்பீடுகள் உண்டு. நான் கேக்குறேன், அவர் என்ன சொல்றாருன்னா அந்த டாக்ஸ் மட்டும் சொல்றாரு. அவர் கிடைக்கிற அந்த ஆக்ட்ரா இருக்கு பாருங்க, அந்த வருமானத்தை மட்டும் சொல்றாரு. அதுதான் உண்மையில இல்ல, நீங்க பட்ஜெட் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் இஸ் தி ஹையஸ்ட் ரெவென்யூ சோர்ஸ் ஏர்னிங் ஃபார் திஸ் கவர்மெண்ட். அதை நீங்க தயவு செய்து நீங்க அதை நீங்க சண்முகத்துல நீங்க பைனான்ஸ் செக்ரட்டரி கேளுங்க. இது இப்ப மட்டும் இல்ல, கமர்ஷியல் டாக்ஸ் உடைய வருமானத்திலே 31% டாஸ்மாக் மூலமா மட்டும் வருகிறது. இது டாஸ்மாக் பாண்டியராஜன் 29,000 கோடி வருவாய் குறைவுன்னு சொல்றாரு. வருவாய் அதுல முக்கியம். வருவாய் குறைவாக இருந்தால் அந்த டாஸ்மாக் மூடுறதுல சிக்கல் கிடையாது, மதுவிலக்க கொண்டு வரதுல சிக்கல் கிடையாது. ஆனா
வருவாய் குறைவு என்பதனாலே இந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய அறிக்கை வரவில்லை. இது சமுதாய சீர்கேட்டுக்கு வழிவகுக்கிறது, அது அதிகமாக போய்விட்டது. சமுதாய சீர்கேட்டுக்கு வழிவகுக்கிறது என்ற ஞானோதயம் இந்த வார்த்தையை விமர்சிக்கக்கூடிய எல்லாரும் பயன்படுத்தலாம். நான் பயன்படுத்த விரும்பல. ஆனா இந்த வார்த்தையை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விமர்சிக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களும் இதை கேட்கிறார்கள். இந்த தமிழர் மணியன் சொல்கிறார், இந்த ஞானோதயம் எப்படி திமுக தலைவருக்கு முன்னாள் முதலமைச்சர் இப்போது ஏற்பட்டது? திராவிட முன்னேற்ற தமிழகத்தில் 1948 இருந்து 71 வரை இருந்த கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறைகளுக்கு மது என்றால் என்னவென்றே தெரியாதவர்களுக்கு குறிப்பிட்டது போல கடும் எதிர்ப்பையும் அதிருப்தியும் வேதனையும் மீறி அறிமுகப்படுத்தியது இதே திராவிட முன்னேற்ற கழகம். பேரறிஞர் அண்ணா இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 74 மதுவிலக்கை மறுபடியும் அமல்படுத்தியது. அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியிலே இருந்தோம். சிறப்பு 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 செய்ய முடிந்தது, ஏற்கனவே செய்ய முடிந்தது, இப்பொழுது மீண்டும் செய்ய முடியும். இல்ல இங்க என்ன விஷயம்னா 4 தலைமுறைகளுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு விஷயத்தை திறந்து விட்டு 3 ஆண்டுகள் அவர்களுக்கு ருசி கொடுத்து விட்டு மூடுவது. ஆனால் இங்க பாக்கெட் சாராயம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இங்க 2003 அதிமுக அரசு மதுபான கடைகளுக்கு அரசை ஏற்று நடத்த சொல்லும்போது அதன் பிறகு 2006 ஆட்சிக்கு இதே மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியும். 2006 பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்துது, மற்றவர்கள் வலியுறுத்துறாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க பண்ணுவோம் பண்ணுவோம் பண்ணுவோம். 2011 வரைக்கும் கடைசி வரைக்கும் பண்ணல. பல முறை நீங்கள் சொன்ன உதாரணம் சுத்தி நெருப்பு நடுவுல கற்பூரம். மூதறிஞர் ராஜாஜி தந்தது இன்னைக்கு சொல்லிட்டு காரணம் திமுக தலைவர் பலமுறை சொல்லியிருக்கார். இப்ப அந்த கற்பூரம் எங்கே போச்சு? இப்போ சொல்றேன், மதுவிலக்கு என்பது சிலர் பேர் குடிக்கிறார்கள் என்பது உண்மைதான். அது சமுதாய சீரழிவு. அது சாதாரண குடியாக இருந்தால் உலகத்தில் எந்த நாட்டிலும் மதுவிலக்கு என்பது ஒன்று கிடையாது. ஒரு சில நாடுகளில் தான் இருக்கிறது. அது தேவையை மீறி எங்குமே இல்லாத மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று திமுக தலைவர் இப்ப சொல்ற காரணம், உலகத்திலே எங்கேயுமே இது போன்ற சிறுவர்களுக்கு ஒரு வக்ரம், சிறுவர்களை குடிக்க பழக்கி ஒரு வக்ரம், பெண்களை குடிக்க பழக்கி ஒரு சமுதாயம் மாறி வரும் சூழ்நிலையிலே இதற்கு ஒரு தடை போட்டால்தான் சரியாக வரும் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு சொன்னது. இது சமுதாய அக்கறையோடு வருமானம் பற்றி பேசுறோமே, சமுதாய அக்கறை பற்றி நீங்க சொல்றீங்க. 2006 திமுக ஆட்சியை பிடிக்கும் போது டாஸ்மாக் உடைய வருமானம் 7471 கோடி ரூபாய். 7471 2006 ஆட்சியை பிடிக்கும் போது, ஆட்சியை நீங்கள் முடிக்கும் போது 18,081 கோடி ரூபாய். இந்த சமூக அக்கறை பற்றி சொல்லுங்கள். 7,000 கோடி எங்கே? 18,000 கோடி எங்கே? இவ்வளவு பெரிய விற்பனை ஒரு 5 ஆண்டுல இவ்வளவு பெரிய மேசிவ் விற்பனை இந்த இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயத்தை திமுக செய்திருக்கிறது. அதிமுக மீது எப்படி குற்றம் சாட்ட முடியும்? திமுக இதை செய்தது என்று எப்படி சொல்ல முடியும்? திமுக ஆட்சி, திமுக அரசு, திமுக ஆட்சியில் இருந்த டாஸ்மாக் நிறுவனம் எப்படினாலும் வார்த்தை வச்சுக்கோங்க. நீங்க வார்த்தை நான் சொல்றது ஒத்துக்கிறேன். குடிகாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறதே தவிர எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதே போல இன்னைக்கு நம்ம சொல்றோமே, இந்த மினிட்ஸ் புக் வெளியா இருக்கு கூட்டம், இது முதல் முறை நடந்த கூட்டமா? இதற்கு முன்னால் கூட்டம் நடந்ததே இல்லையா? மினிட்ஸ் புக் இப்ப நாம வெளியிட்டு இருக்கிறோம். இதற்கு முன்னாடி வேறு யாரும் வெளியிடவில்லை. ஆனால் இந்த கூட்டங்கள் நடக்கவில்லையா? இது முதல் முறையா? இந்த 7,000 கோடி 18,000 கோடியா தானா வந்துருமா? எந்த முயற்சியும் இல்லாமல், அதற்கு ஒரு கெடு இல்லாமல், உந்துதல் இல்லாமல் வந்துடக்கூடிய விஷயமா இது? அது போய் அரசாங்கம் போய் குடியுங்கள் வீடு வீடாக நோட்டீஸ் கொடுத்து விளம்பரம் செய்து விட்டார். இல்லை, அது அதிகரித்து விட்டது என்பது ஒன்று. அதனால் சமூகத்திலே ஒரு சீர்கேடு ஏற்படுகிறது என்பது என்னும்போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. ஓகே, அரசாங்கம் யாருடைய வாயிலும் ஊட்டவில்லை என்றால் அதிமுக மீது நீங்கள் எப்படி குற்றம் சாட்டுவீர்கள்? நாங்கள் இதை அதிமுக மீது குற்றம் இதுவரை இந்த குற்றச்சாட்டவே இல்லை. இந்த நாங்கள் மதுவிலக்கை அமுல்படுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறோமே தவிர இந்த ஆட்சி மீது குற்றம் சொல்லி இருக்கிறோம். இந்த ஆட்சி மீது இதே டாஸ்மாக் விவகாரத்தில் குற்றம் சாட்டுவதற்கு வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்களே நடத்துகிற ஒரு மது உற்பத்தி நிலையத்தில் முதல் பகுதியில இலக்கு நிர்ணயம் பற்றி நீங்கள் விமர்சித்தீர்கள். இந்த நிகழ்ச்சியில இன்று இப்போது ஆனா நீங்க சொல்றீங்க நாங்கெல்லாம் ஊட்டி விடல அப்படின்னு சொல்றீங்க. இலக்கு நிர்ணயிக்காமல் இந்த தொகை எப்படி வரும் கேட்கிறேன். இலக்கு நிர்ணயம்ங்கிறது அப்ப இது அதிகரிக்கணும்னு ஒரு டிஸ்கஷன் வந்ததா எனக்கு ஞாபகம் இல்ல. இருக்கு, அப்படித்தான் வந்திருக்கு. இன்றைக்கு நாம் காட்டக்கூடிய ஆவணங்கள் அதைத்தான் நிரூபிக்கின்றன. விலையை கூட்டியது மட்டுமே விற்பனை சரிவுக்கு காரணமா இருக்க முடியாது. காரணம் என்ன என்று ஆராயுங்கள், தேடுங்கள், சிறப்பு அதிகாரி நியமிங்கள், கெடு விதியுங்கள். 25ஆம் தேதிக்குள்ள இந்த ரிப்போர்ட் அறிக்கை வரணும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நான் கேட்கறது திமுக ஆட்சி நடக்கலையா? அதிமுக ஆட்சி மட்டும் தான் நடந்திருக்கா? இது
இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா ரெவென்யூ லாஸ் அங்கே வந்து டாஸ்மாக் கடைகளில் வியாபாரம் எப்படி நடக்கிறது, அது எப்படி தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது, முறையான அரசாங்கம் வாங்கி விநியோகம் செய்யும் சரக்குகள் இல்லாமல் கள்ளச்சரக்குகள் எப்படி வருகின்றன என்பதெல்லாம் கூட ஒரு காரணமாக இதில் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஊழல் நிறைந்த இடம். கடைகள், குடிப்பவர்களை காட்டிலும் அந்த கடைகளிலே நடைபெறுகிற ஊழல் இருக்கிறதே, இதை தடுத்தால் வருவாய் வந்திருக்கும், ஒருவேளை அது கூட காரணமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அது அல்ல பிரச்சனை. இங்கே மது இருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்திலே அது தவறாகவும் வக்கரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நேரத்தில் அதற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு வந்திருக்கிறது. எப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்று செந்தில் சொல்கிறாரோ, செந்திலுடைய கருத்தை நான் ஆதரிக்கிறேன். கடந்த 25 ஆண்டுகாலமாக அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய மகிழ்ச்சி அடைய வேண்டுமா வேண்டாமா? அவர் கலைஞரே எங்கள் வழிக்கு வந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி தானே அடைய வேண்டும். வழி வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார். வழி தவறிவிடுமோ என்ற அச்சமா என்று கேட்கிறார். அதுபோல் அரசியலிலே சரியான முடிவுகள் எடுக்கும் பொழுது சில நேரத்தில் காலதாமதமானாலும் சரியான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதை பாராட்டத்தானே வேண்டும். ரைட் சார். நான் திரு நாஞ்சில் சம்பத்தை கேட்க விரும்புறேன். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை ஏற்படுத்தி எந்த ஆட்சியிலங்கிறது உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமுக ஆட்சியில் தமிழக முதலமைச்சராக திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதுதான் இந்த டாஸ்மாக் என்ற அமைப்பே உருவாக்கப்படுகிறது. இந்த டாஸ்மாக் அரசுடைமையாக்கப்பட்டது எப்ப என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க கடுமையான விமர்சனங்களை நீங்க இன்னைக்கு போல வச்சிட்டு இருக்கிறீங்க. இதுல இரண்டையுமே செய்தது இதே அதிமுக அரசு தான். இன்றும் பொதுவான விமர்சனம் நினைக்கப்படுது, திமுக அதிமுக தவிர எல்லா கட்சியிலும் மதுவிலக்கு பற்றி பேசுறாங்க, திமுக அதிமுக தவிர எல்லா கட்சியும் பேசுறாங்க. இன்று திமுகவும் மதுவிலக்கு பற்றி பேசிவிட்டது. அதிமுக பேசிட்டு தானே இருக்கேன். 29,000 கோடி ரூபாய் வருமானம் வரும் என்று நிதித்துறை செயலர் சொல்கிறார். உங்களுடைய இந்த குழுவுடைய டாஸ்மாக் சேர்மன் இன்சார்ஜ் சொல்றார், இந்த வருமானம் ஏன் குறைஞ்சது? அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், on seeing the off-take details of the IMFs and beer in various years and the effect of price hike over the sales, it is observed that a price hike cannot be the only reason to bring down the sales. விற்பனை விலை குறைஞ்சு ரொம்ப கூட்டிட்டோம்ல சார், அதனால சேல்ஸ் குறைஞ்சு வச்சுன்னு சொல்றாங்க. மதுவிலக்கு பிரச்சாரத்திற்கென்று 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. மதுவால் 29,000 கோடி ரூபாய் 29,000 கோடி ரூபாய் மதுவால் வருமானம். மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிற, வாழ்க்கை இழந்திருக்கிற மக்களை நிவாரணம் செய்வதற்கு கொடுப்பதற்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. நான் கேட்கிறேன், இல்ல நீங்க உங்களுடைய நாளைக்கு மதுக்கடை கூட்டிட்டா மதுவை குடிக்க மாட்டாங்களா? விஷத்தை கொடுத்துருங்க, குடிக்க மாட்டாங்களா? விஷத்தை கொடுத்துருவோம், குடிக்க மாட்டாங்களா? நான் என்ன கேட்கிறேன், கிருஷ்ணகிரியில அதானங்க நடந்தது, 68 பேர் இறந்தாங்க. உங்களுடைய தகவலுக்காக ஒண்ணு சொல்றேன் திரு நாஞ்சில் சம்பத். நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நாங்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்துட்டா இவன் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும், 4 நாட்கள் முன்னால் வெளிவந்த இதே தேசிய குற்ற ஆவண காப்பத்துடைய தகவல்ல தமிழ்நாடு போலி மது விற்பனையினால, போலி மது அருந்தியதனால அதிகம் சாவுகளை சந்தித்த முதல் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள்ல நேஷனல் தேசிய குற்ற ஆவண காப்பத்தோட புள்ளி நான் சொல்றேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, தேசிய NCRB தேசிய குற்ற ஆவண காப்ப சொல்லுது 2014 2014 வரைக்கும் திமுக அதிமுக 2 ஆட்சியும் சேர்த்து நான் சொல்றேன், 1509 மரணங்கள் இந்த 10 ஆண்டுகள்ல போலி மது குடித்து. நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த மது வந்தால் போலி மது ஒழிக்கப்படும். இந்த டாஸ்மாக் மீட்டிங்ல மினிட்ஸ் புக்ல முதல் பக்கத்தில் போட்டிருக்காங்க, மது விற்பனையை கூட்டுவதற்கான காரணம் என்ன? அப்போதுதான் போலி மதுவை ஒழிக்க முடியும் என்று. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும். கள்ளச்சாராய சாவுகள், போலி மதுவோட சாவுகள் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக இருந்தது. கடந்த 10 ஆண்டுகள் மட்டும் 1509 பேர். அம்மாவினுடைய ஆட்சியில கடந்த 4 ஆண்டுகள்ல கள்ளச்சாராயம் இருக்கா? ஆதாரம் இருக்கா? நான் சொன்னது ஆதாரம் சார். தமிழ்நாடுடைய குற்ற ஆவண காப்பம் சொல்லாமல் தேசிய குற்ற ஆவண காப்பத்துக்கு தெரியாது. தேசிய குற்ற ஆவணத்துக்கு தனிப்பட்ட படை கிடையாது. இந்த தமிழ்நாடு எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலம் கொடுக்கக்கூடிய புள்ளிகள் தான் தமிழ்நாட்டுடைய. அவன் குடித்ததனால் செத்தவனை தவிர போலி மது குடித்ததனால் செத்தது. இந்த புள்ளி நான் சொல்லக்கூடிய புள்ளி வரும். தமிழ்நாடு 1509 கடந்த 10 ஆண்டுகள்ல, கர்நாடகா 1421, குஜராத் மது இல்லாத குஜராத் ஒட்டுமொத்த இந்தியாவிலே குறைந்ததாக கடந்த 10 ஆண்டுகளில் 821 இருக்கு. போலி மதுவால், அது போலி மதுவால் நான் சொல்றீங்க, போலி மதுவால் இந்த மது வரனால போலி மதுடைய மரணம் குறைக்கப்படும் சொன்னீங்களே, அது குறைக்கப்படவில்லை என்பதை இந்த புள்ளிவரம் காட்டுகிறது. திரு பீட்டர், நீங்க குறிக்கிட விரும்புறீங்க. அது 2 விஷயம் நான் நண்பர் சம்பத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இன்னைக்கு நீங்க முதலமைச்சருக்கு தினசரி காலையில
முதலமைச்சருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் ஒரு புள்ளி விவரங்கள் வந்து காலையில கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் இன்னைக்கு குற்றம் நடந்த சம்பவங்கள் என்ன, இன்னைக்கு வந்து மின்சார உற்பத்தி எவ்வளவு, கன்சம்ஷன் எவ்வளவு, அணைகள்ல தண்ணீர் எவ்வளவு இருக்கு, இதை போன்ற விவரங்களை வந்து தினசரி காலையில வந்து ஒரு நோட்டு போட்டு அனுப்புவாங்க. ஆனா இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த தகவல்களோடு நேற்று வந்து டாஸ்மாக்ல எவ்வளவு வியாபாரம் அப்படிங்கிற தகவலும் வந்து இதுல சேர்ந்து போகிறது. இத வந்து நீங்க அவர் சொன்ன மாதிரி நீங்க 1 கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு ஒதுக்கி இருக்குன்னு சொல்றீங்களா, ஆடிட் ரிப்போர்ட் நீங்க பாருங்க. தமிழ்நாடு சட்டசபையில வைத்த ஆடிட் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒதுக்கப்பட்ட நிதி வந்து செலவு பண்ணல. நான் எந்த டிவியில விளம்பரம் வந்தது நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் சார்பாக மது குடிப்பது தீமை, அதாவது உடல் பருமன் கூட வந்து அரசு சார்பில் விளம்பரம் போட்டிருக்காங்க. சிகரெட் குடிக்க கூடாதுன்னு கூட விளம்பரம் போடுறாங்க. ஆனால் இந்த மது குடிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் இத்தனை தொலைக்காட்சி வரிசைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில. ரொம்ப பாப்புலர் சேனல்ஸ். எந்த சேனல்லையாவது கடந்த ஆண்டுகள்ல இந்த மது குடிப்பதால் வரக்கூடிய தீமைகளை பற்றி ஒரு சின்ன விளம்பரமோ படமோ போட்டிருக்கா அப்படிங்கறது அவங்க விளம்பரம் செய்யப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கு. நான் திரு டாக்டர் செந்தில்கிட்ட கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி சொன்ன விஷயம் தான் உங்களுக்கான கேள்வியா இருக்கிறது. 2008 நாங்க சொன்னோம் திடீர் ஞானோதயம் இவருக்கு எப்படி வந்துச்சு, குழந்தைகள் எல்லாம் பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நீண்ட அறிக்கையை உங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஓகே, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் என்ன கேட்கிறேன், 2008 சொன்னாரு, செய்யவே இல்ல, கடைசி வரைக்கும் ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பதிவு பண்ற, அன்னைக்கும் பதிவு பண்ண உங்களுடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் 2011 அதே திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைத்ததற்கான காரணம் என்ன? மதுவிலக்குக்காக குரல் கொடுத்தோம், உயிர் கொடுத்தோம், நாங்க தான் 25 வருஷமா போராடிட்டு இருக்கோம், எல்லா கிரெடிட்டையும் தானே எடுத்துக்க விரும்புகிற பாமக அந்த மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்த உத்தரவாதம் கொடுக்காத திமுக கூட்டணி அமைத்தது. இதை பத்தி பேச 2 விஷயங்கள் சொல்லியானோம். இந்திய தேர்தல் முறையை பத்தி ஒரு வரி சொல்லியானோம். இந்திய தேர்தல் முறையில் 51 காரணங்கள் எல்லாருக்கும் ஒரு காரணமா இல்ல. உங்களுக்கு ஜஸ்டிபிகேஷனுக்கு if you have a reason everybody will. இல்ல ஐ வில் டெல். இப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸோடு சேரும்போது நாங்கள் மார்க்சிசத்தை கைவிட்டு விட்டோம், காங்கிரஸ் கொள்கையை ஏற்றுக்கொள்வோம் என்று சேர்வதில்லை. அதே போல காங்கிரசும் நாங்கள் மார்க்சிஸ்டுக்கு மாறிவிட்டோம், இனிமேல் காங்கிரஸ் கொள்கை கிடையாது. இதைத்தான் பச்சையாக வெளிப்படையாக திரு டி கே இளங்கோவன் அவர்கள் அரசியல் இருக்கிறது, ஆமாம் இதுதான் அரசியல் என்று நேர்மையாக ஒப்புக்கொண்டார். நீங்கள் அவர்களை அரசியல்வாதிகள் சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தேர்தல் அரசியல் சில கோளாறு இருக்கு, விகிதாச்சார முறை கிடையாது, இதெல்லாம் என்ன? உங்களுக்கான வாய்ப்புகள் நீங்கள் மக்கள் முன்னாடி உங்களுக்கு ஆதரவு, உங்களுடைய முதல்வர் வேட்பாளர் சொல்றார் எங்களுக்கு ஆதரவு பெருகிவிட்டது, அதை பார்த்து வந்து அவர்கள் வந்து காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார். ஆதரவு பெருகிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் கொள்கையை முன்னிறுத்துறோம். ஏன் கூட்டணியை முன்னிறுத்துறீங்க? கொள்கையை தான் முன்னிறுத்துறோம். நாங்கள் வந்து ஐயா வந்து அன்னைக்கு மேடையில அன்புமணி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து ஒரு பேனா கொடுத்தார். இந்த பேனாவால் நீ போடுகிற முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குக்கான கையெழுத்தாகுதுன்னு சொன்னார். 2 விதமான கொள்கைகள் இருக்குதுங்க. அசைக்க முடியாத ஆணித்தரமான ஒரு கொள்கையாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மதுவிலக்கு இருக்கிறது. 1989 முதல் உங்களுக்கு தெரியும் அதிமுக இதே கொள்கையை பல முறை கொண்டிருக்கிறது. நீங்க சொல்றீங்க கொள்கையை செய்யவில்லைங்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல எம்ஜிஆர் துவங்கி எம்ஜிஆர் திரும்பவும் மூடினார். 1991 இதே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வரும்போது உங்களை மாதிரி தான் முதல் கையெழுத்து போட்டார். எல்லாமே நடந்துச்சு. அப்போ வந்து பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சார், நடந்துச்சு. 1989 அவர் ஒழிக்கவில்லை. 91 பண்ணல. 1989 கலைஞர் பண்ணாரு. 81 இருந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் கொண்டு வந்த கொள்கை முடிவை மாத்தினாரு. அதுக்கு பெரிய பேர் வாங்கினார். ஆனா என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட சில சாராயமாடும் இந்த தனிப்பட்ட விரோதத்தை சரி செய்து கொள்வதற்காக அவர்களை விலக்கிவிட்டு வேறொரு அமைப்பை தான் உருவாக்கினார். நீங்க ஒரு காரணங்களை கற்பிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கலாம், உங்களுக்கும் அதே போல காரணமாக நீங்கள் வந்து அரசியல் இன்று எடுத்த முடிவை மதுவிலக்கு பற்றி பேசாதவுடன் நாங்கள் ஒட்டு தனி உறவு கிடையாது நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய கொள்கை பிடிப்பை அன்று நாள் அரசியல் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். பாட்டாளி மக்களுக்கு ஒரே கொள்கை மதுவிலக்கு கிடையாது. முதன்மை கொள்கை மதுவிலக்கு. அதே சமயத்துல நாங்க சமூக நீதிக்கு போராடுகிறோம். அப்படி பல்வேறு கொள்கை இருக்கு. உதாரணமா இப்ப நாங்க பிஜேபி கூட்டணி இருக்கிறோம். நிலம் கையெழுத்து சட்டத்தை கடுமையா எதிர்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த சட்டம் திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது காங்கிரஸோட கூட்டணி வைக்கும் போது பாஜகவோட கூட்டணி வைக்கும் போது அவர்கள் தான் முன்னிறுத்தினாங்க. ஈழ பிரச்சனைகள் குரல் கொடுத்தாங்க, விடுதலை புலிகள் பிரச்சனைகள் குரல் கொடுத்தாங்க, வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கோம். நில கையெழுத்து சட்டம் நிலம் கையகப்படுத்த சட்டத்தை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டால் நான் கேட்கறது கொள்கை. நீங்க சொன்னீங்க நாங்கள் வந்து கொள்கையில பிடிவாதமா இருப்போம், கூட்டணி வச்சுக்கிடுவோம். அதே நிலைமையில்தான் அதிமுகவும் திமுகவும் ஆண்டாண்டு காலமாக செய்திருக்கு. நீங்கள் அவர்கள் மீது என்ன விமர்சனம் வைப்பீர்கள்? அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு அல்ல, அவர்களுக்கு வந்து அரசியல் நோக்கம் தான் இருக்கு. அவங்க விமர்சனம் வைக்கிறீங்க. அதை நீங்கள் செய்து அரசியல் 3 காரணங்களுக்காக மது இன்னைக்கு இருக்குது.
அரசியல் ஒன்று, இன்னொன்று பொருளாதார காரணம். நீங்க சொன்னீங்க 26,000 கோடி ரூபாய் வருமானம், 29,000 கோடி ரூபாய் வருமானம். இதை மக்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், இவர்களுக்கு தமிழக அரசுக்கு கிடைக்கிற வருமானம் மட்டும் முக்கியம் அல்ல, தனிப்பட்ட முறையில் கிடைக்கிற வருமானத்திலும் அவர்கள் விருப்பம் இருக்கிறது. 2011 சட்டமன்ற தேர்தலில் ஏன் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி 2009 2 வருஷம் முன்னாடி அதிமுக கூட்டணி சொல்லி கேட்டபோது உங்களுடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கிட்ட கேட்டபோது எனக்கு அவர் அளித்த பேட்டில் சொன்னார், திமுகவிடம் குறைந்தபட்சம் அந்த உத்தரவாதம் இருக்கிறது, எங்களுக்காக நேரத்தை குறைத்தார்கள், அதிமுக அந்த உத்தரவாதத்தை கொடுக்கலன்னு சொல்றாங்க. திமுக அன்னைக்கு ஒரு நம்பிக்கையான உத்தரவாதத்தை பாத்தீங்க, இன்னைக்கு வந்து சந்தர்ப்பம் சொல்றீங்க. அந்த நம்பிக்கையை நீங்க சொல்லி இன்னைக்கு கிரெடிட் கொடுக்குறீங்களா? இப்ப சொல்லி 2008 குரல் கொடுத்தேன், பேசினேன், போனேன், நடையா நடந்த 44 எல்லாமே சொல்றீங்களே, நேரத்தை குறைத்தது அவர்தான் அப்படின்னு சொல்றீங்களா? திமுக அந்த கிரெடிட் கொடுக்குறீங்களா? இன்னைக்கு அறிக்கையில கூட எங்கள் வேண்டுகோளை ஏற்று 1 மணி நேரம் குறைத்தார் என்பதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். அதே போல புதிய கடைகள் திறக்க மாட்டோம் என்கிற 29,000 கோடி ரூபாய் வருமானம், 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, அது மாதிரி இருக்கு. நீங்க 4 பக்கத்துக்கு திட்டி அறிக்கை வெளியிட்டு ஒரு வரி வந்து குறிப்பிட்டிருக்கீங்க, அவர் ஆமா சொன்னார் அப்படின்னு. அதை எப்படி சொல்றோம்னா, எங்களுடைய கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மறுத்த கலைஞர் நேரத்தை 1 மணி நேரம் குறைக்கவும் கடைகளை புதிய கடைகளை திறக்க மாட்டோம் என்ற 2 வாக்குறுதியை கொடுத்தார். ஆனால் அவர் நினைத்திருந்தால் 2 ஆண்டுல செய்திருக்கலாம் தான் பதிவு பண்ணிருக்கோம். திரு மாபா பாண்டியராஜன், உங்களுடைய நான் கருத்தை நான் பெற விரும்புறேன். இதுல வந்து திரு அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். கல்வி தரம் ஏன் குறைந்திருக்கிறது, சுகாதாரம் ஏன் குறைந்திருக்கிறது, விவசாய உற்பத்தி ஏன் குறைந்திருக்கிறது என்றெல்லாம் ஒரு ஸ்வாட் பரிசோதனை செய்து ஒரு அரசு வந்து ஒரு சரியான நிர்வாகத்தை வெளிப்படுத்தலாம். மாறாக டாஸ்மாக் மது விற்பனை ஏன் குறைந்திருக்கிறது என்று ஒரு ஸ்வாட் விற்பனை ஒரு அனலைசிஸ் செய்வதானால் இது எந்த மாதிரியான அரசாங்கம் என்ற கேள்வி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எழுப்புகிறார். இல்ல, என்னோட ஒரே ரெஸ்பான்ஸ் தாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான பொருளாதார வாதம் முன்வைக்கப்படுகிறது. மதுவிலக்கு வந்து வர முடியாது என்பதற்காக இவ்வளவு படிச்சவங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்களே கூட இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானே டாக்டர் சண்முகம் அவர்களுடைய அந்த வீடியோ ரிப்போர்ட்டிங் பார்த்தேன், அவர் சொன்ன விஷயத்தையும் பார்த்தேன், போன் பண்ணி கேட்டேன். தயவு செய்து இந்த தவறான கருத்தை எல்லாரும் பதிய வைக்காதீங்க. டாஸ்மாகோட வருமானம் 29,000 கோடி டார்கெட் வச்சிருக்காங்க, சென்ற வருடம் 26,000 கோடி முடிச்சிருக்காங்க. அதுல உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டது 14,000 கோடி. மிச்சம் வந்து அரசாங்கத்துக்குன்னு வரி வருமானங்கள், நீங்க சொன்ன 2 வரி வருமானங்கள், எக்ஸைஸும் கமர்ஷியல் டாக்ஸும் சேர்ந்து வந்து 8,000 கோடி தான் வருமானம். நீங்க இந்த 1,52,000 கோடி வருமானம் உள்ள தமிழக அரசாங்கத்துல பட்ஜெட்ல இல்லங்க, பிளீஸ் இங்க பாருங்க, தயவு செய்து இந்த தவறான வாதத்தை வந்து இது ஒரு அரசியல்வாதமா பதிய வைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு வகையில முதல்வருக்கு கூட இன்னைக்கு வந்து நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க, ஏன் வந்து முதல்வர் வந்து இதை பண்ணக்கூடாது, இவ்வளவு வந்து ஒரு அரசியல் ரீதியான தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு 9.5 லட்சம் குடும்பங்கள் தாக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு 185 லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதுல 5% இன்னைக்கு வந்து தீவிர குடிகாரர்களா இருக்கிறாங்க. இது வந்து மிக மிக உயர்வான ஒரு விஷயம். ஈவன் அரசியல் ரீதியாக இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்க போற இடங்கள்ல வந்து அவங்க வைக்கிற கோரிக்கை வந்து டாஸ்மாக மூட வைங்க. இது வந்து தெருவில் இருக்கிற சாதாரண பொதுமக்கள் ரெட்டை இலைன்னா கண்ணு மூடிட்டு ஓட்டு போடுறவங்க அவங்க குடும்பங்களை சொல்ற விஷயம். இது வந்து ஏதோ வந்து இந்த வருமான கணக்கை நம்ம தொடர்ந்து நிச்சயமா பேசுவோம். நான் வந்து இதுல ரொம்ப உறுதியா இருக்கிறேன், மாற்று கருத்துல. திரு சண்முகம் அவர்கள் அவர் குறிப்பிட்ட பேட்டில தான் அவர் வருவாய் என்றுதான் சொல்கிறார், விற்பனை என்று சொல்லவில்லை. ஒட்டுமொத்த விற்பனை பற்றி பேசல, கமர்ஷியல் டாக்ஸ் ரெவென்யூ மற்றும் எக்ஸைஸ் டியூட்டி என்று சொல்கிறார். நம்ம அதை பற்றி அடுத்து நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். நம்ம அந்த ஒரே விஷயத்துல இருக்க விரும்பல. என்னுடைய கேள்வி, 17ஆம் தேதி கடந்த மாதம் 17ஆம் தேதி நடந்த இந்த டாஸ்மாக் கூட்டத்தில், நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் மண்டல மேலாளர்களுக்கு கெடு விதிக்கப்படுகிறது. வரக்கூடிய இந்த ஜூலை 25ஆம் தேதிக்குள் ஒட்டுமொத்தமா எங்களுக்கு ஆய்வறிக்கை தாக்கல் பண்ணுங்க. ஏன் விற்பனை குறைந்திருக்கிறது, விலை உயர்வு மட்டுமே காரணமா இருக்க முடியாது. நீங்க குறிப்பிட்ட 2-3 மண்டல மேலாளர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு இவர்களை அந்த பகுதிக்கு அனுப்புங்கள். இவர்கள் விற்பனை அதிகரிப்பதில் வல்லவர்கள், இவர்களை அங்க நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கெடு விதிக்கிறாங்க. சேல்ஸ் கூட்டு நின்றாங்க. இதை விட ஒரு நேரடியான தமிழக அரசு அத்தனை உத்தரவாதம் கொடுத்திருக்கு, நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கு, மக்கள் மன்றத்தில் கொடுத்திருக்கு. நாங்கள் வந்து விற்பனையை உயர்த்த நாங்கள் எந்த கெடுவும் விதிக்கவில்லை, எந்த இலக்கும் நிர்ணயிக்கவில்லை சொல்லியிருக்காங்க. அதை மீறி கெடுவும் இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை இந்த ஆவணங்கள் காட்டுகின்றன. இதை பற்றி என்ன சொல்ல போறீங்க திரு மாஃபா? இல்ல, என்னோட கருத்து தாங்க. இங்க பாருங்க, கண்டிப்பா வந்து கருணாநிதி அவர்களுடைய அறிக்கை வந்து போலித்தனத்தின் உச்சகட்டம். ஓகே, இதுல வந்து ஒரு அரசியல் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கேள்வி வைத்தது கருணாநிதியுடைய அறிக்கை பற்றி அல்ல. நான் கேள்வி வைத்தது டாஸ்மாக் நிறுவனத்துடைய மினிட்ஸ் ஆவணங்கள் அம்பலமானது பற்றி.
இல்ல இங்க பாருங்க, மினிட்ஸ் வந்திருக்குன்னு பத்திரிகையில வந்திருக்கு, அவங்க டார்கெட் வச்சு பண்றாங்க. ஆனா நிஜம் என்னன்னா கடந்த 3 மாதங்களாக 6% வந்து வருமானம் குறைஞ்சிருக்கு. அது பற்றிய கவலை தான் அவர்களுக்கு. விலை உயர்வுக்கு அப்புறம் நீங்க தயவுசெய்து இல்ல அதுதான் 22 கோடி குறைந்திருப்பதுதான் அவர்களுடைய கவலைக்குரிய விஷயமா இருந்திருக்கிறது. இந்த மீட்டிங்கான காரணமே விற்பனை குறைவுதான். அதுதான் நானும் பதிவு பண்றேன். இங்க பாருங்க, நான் பதிவு வைக்க விரும்புற ஒரே விஷயம் தாங்க, இது வந்து பொருளாதார ரீதியா மதுவிலக்கு கொண்டு வருவது பெரிய தாக்கத்தை உருவாக்கிறோம், அதனால இந்த அரசாங்கம் வந்து செய்யாம இருக்குன்றதோ, இதனுடைய தாக்கம் வந்து மிக குறைவாக இருக்கு, இந்த 9 லட்சம் குடும்பங்கள் அப்படின்ற விஷயத்தையோ, 105 பேர் தீவிர குடிகாரர்களா தமிழ்நாடு மாறிட்டாங்க, இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 80,000 பேருக்கு மேல மது சார்ந்த விஷயத்தினால சிராசிஸ்னாலயோ அதனாலயோ செத்து போறாங்கன்றதோ வந்து இன்னைக்கு ஹைலைட் பண்ணப்படுறது இல்ல. நீங்க தயவுசெய்து வந்து மக்கள் நலம் விரும்பும் முதல்வர் கண்டிப்பா அவங்களுக்கு முறையா இது போய் சேர்ந்ததுன்னா அதை செய்யத்தான் செய்வாங்கன்றது என்னோட கருத்துங்க. கொண்டு போயிட்டு இருக்கிறது சிறிய இடைவெளிக்கு பிறகு வரேன். நான் என்ன மாபாப்பனை திரும்ப திரும்ப நான் கேட்க விரும்புறேன். இதுல வந்து மாற்றி சொல்றாங்க. இதுல வந்து உடனடியாக ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் செய்து இந்த விற்பனை குறைந்ததற்கான காரணம் என்பதை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். இதனுடைய மெட்டீரியல் கேப் என்ன, உண்மையான காரணம் என்பதை உடனே கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் அவுட் த பிசிக்கல் அண்ட் மெட்டீரியல் கேப் ஃபார் த சேல்ஸ் டிப் அண்ட் ரெஸ்பாண்ட் இன் அப்ரோப்ரியேட் வே டு ரீச் த கோல் ஆஃப் டாஸ்மாக். இல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொன்னதா ஒரு மினிட்ஸ் வந்ததை வச்சுக்கிட்டு நம்ம பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து உண்மையிலே இந்த அளவுக்கு தாக்கம் அப்படி இருக்கிற ஒரு விஷயம் வந்து அரசியல் ரீதியா ஒரு வாய்ப்பு தருகிற எண்ணத்துலதான் இந்த அறிக்கை வெளிவந்திருக்கு. நீங்க வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்ல. இதுல வந்து என்னன்னா, இது வந்து ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆவணம். அவர்கள் ஏதோ வந்து சாதாரணமான ஒரு பதிவு அல்ல, ஒரு சினிமா காட்சி அல்ல, ஒரு கதை புத்தகம் அல்ல. அவங்களுடைய கூட்டத்தில் யார் யார் கலந்து கொண்டார்கள், என்னென்ன கருத்தை பதிவு செய்தார்கள், அது என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்பதை பற்றி ஆவணம் இது. ஒவ்வொரு வரியிலும் இதான் சொல்றாங்க. அனாலிசிஸ் ஆன் த பிளாக் வைஸ் சேல்ஸ் and action required in the case of decreasing trend. ஒவ்வொரு பிளாக்லயும் ஒவ்வொரு தாலுகா வாரியா போங்க, ஒவ்வொரு கிராம வாரியா போங்கன்னு அவங்களுடைய பரிந்துரை கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயத்துல prepare a road map for each district to realize the goal of TASMAC. திரும்ப 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 பல்வேறு பக்கங்கள்ல பல்வேறு விதம் வலியுறுத்தப்படக்கூடிய ஒரே விஷயம், டாஸ்மாக் உடைய இலக்கை தவற விட்டுறக்கூடாது, டாஸ்மாக் உடைய இலக்கை தவற விட்டுறக்கூடாது மாறி மாறி சொல்லப்படுகிறது. அந்த இலக்கு எங்க இருக்கு? இல்ல நீங்க அந்த மினிட்ஸ்லயே வந்து இங்க பாருங்க, இதை சொன்னவர் யாரு, அந்த ஐஏஎஸ் ஆபீசர் சொன்னாரா இல்ல ஜோனல் மேனேஜர் ஒரு ரீஜன்ல சொன்ன விஷயத்தை ஹைலைட் பண்ணிக்கலாம்ன்றது வேற விஷயம். நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். டாக்டர் சிஎன் மகேஸ்வரன் ஐஏஎஸ் 17/6/2015 அன்று அவருடைய முன்னிலையில எடுக்கப்பட்ட முடிவுகள், அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன என்பதற்கான மினிட்ஸ் நான் சொல்வது ஒரு நபருடைய கூட்டல்ல, அந்த கூட்டத்துடைய ஒட்டுமொத்த முடிவு. திருப்பாண்டியராஜ் இல்ல இங்க பாருங்க, நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதாங்க. நம்ம இந்த விவாதத்துல வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு, அதை வச்சு இந்த விவாதத்தை பேசுறோம். என்னோட ஒரே கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டுல சிராசிஸ்னால மது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செத்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர், இந்த வருஷம் எத்தனை பேர் செத்தாங்க, திமுக அரசாங்கத்துல எத்தனை பேர் செத்தாங்க, அந்த இது வந்து உயர்ந்துட்டு போகுதுன்றது மிக கவலைக்கிடமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஒரு 8,000 கோடி வருமானம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்ற விஷயம் தான் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது. அது வந்து கண்டிப்பா அந்த 8,000 கோடினால தமிழக அரசாங்கம் நடக்கலன்றது என்னோட கருத்து. அதை ஈடு செய்ய இன்னைக்கு 52,000 கோடி வந்து மக்களுக்கு நேரடியா போகக்கூடிய விலைமதிப்பற்ற திட்டங்களுக்காக போய்கிட்டு இருக்கு. 8,000 கோடி வந்து லேப்டாப்கே போகுது, உங்களுக்கு வந்து ஃபேன் மிக்சி கிரைண்டருக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல எண்ணிக்கை முடிய போகுது. இல்ல எவ்வளவு வந்து வருமானம் வந்து நினைக்கிறீங்க? அந்த வருமானத்துல வந்து நான் சொல்ற விஷயம் தான் சார். சார் இங்க பாருங்க, அவங்களால இதை வந்து எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக வந்து திமுகவும் பாமகவும் இந்த ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு பூதாகரமா காட்டப்படுற ஒரு விஷயம். நிறைய வருமானம் இருக்கு, அதனாலதான் வந்து அரசாங்கமே இதனால நடக்குது, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் தவறுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆழமாகிறது. திரு டி கே சிலங்கோன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். 2006-11 5 ஆண்டுகள் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. அப்போது திரு ராமதாஸ் உள்ளிட்ட பலர் வந்து தீர்மான கோரிக்கை வைக்க, சட்டத்தில் நேரடியாக பார்க்க, திராவிட முன்னேற்ற கழகம் 2008 அப்ப நடந்த செயற்குழு கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் முன்னிலையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறது. தமிழக அரசு மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. யாருக்கு அந்த கோரிக்கை வைக்கிறது? தமிழக முதலமைச்சர் கூடிய கருணாநிதி அவர்களுக்கு. முதலமைச்சர் கருணாநிதிக்கு திமுக தலைவர் கருணாநிதி கோரிக்கை வைப்பது எப்படி சரியான தேதியை நீங்க சொல்ல? ஏன்னா எனக்கு அதுல ஒரு நீங்க சொல்ற தேதிகளை பாருங்க. 2006 மே மாசம் ஆட்சி வரும்,
வேலை அந்த தீர்மானம் முன்னால போட்ட தீர்மானம் இல்ல நான் சொல்ல 2008-9 சொல்றேன். 2008 ஆட்சிக்கு வந்த போது இல்ல 8-9 தான் பூர்ண மதுவிலக்கு பற்றி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பலமுறை பேசியிருக்கிறார். கொண்டு வரணும், சாத்தியம் இல்லை. இன்றைக்கு கூட சொல்லியிருக்காரு, இன்றைக்கு கூட பேட்டி கொடுத்திருக்காரு, சாத்தியமாகாத விஷயங்களும் சாத்தியமாக்க முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. உங்களுடைய அறிக்கையில நேற்று அவர் சொல்லிட்டதுல கூட சாத்தியமா எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியும், நம்ம இன்னமும் மதுவிலக்கு இல்லாமல் இருக்க வேண்டுமா என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. நம்ம கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கும் தான் சொன்னார். அந்த முயற்சியில் பலமுறை இருந்திருக்கார். ஆனா இந்த தீர்மானத்தை அவர்களே நிறைவேற்று, ஒரு பக்கம் அவர்களே தீர்மானம் நிறைவேற்றுவது, இன்னொரு பக்கம் அவர்களே ஆட்சி நடத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு கழகம் சொல்லுகிற முன்வைக்கிற ஒரு கோரிக்கையாகத்தான் இதை செய்திருக்கிறோம். இல்லை, தவறில்லை. இல்ல நாங்க ஆட்சி நடத்துவதும் அவர்களே, கோரிக்கை வைப்பதும் அவர்களே அப்படிங்கிறது லாஜிக்கலா இருக்கும் அப்படிங்கிற நான் கேட்கிறேன். இல்ல லாஜிக் என்ன, லாஜிக் எங்கேயுமே இடிக்காது. இது பார்ட்டியோட பாலிசி. மதுவிலக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்பதை இந்த தீர்மானம் உறுதி செய்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு உண்டு. பார்ட்டியோடைய பாலிசியும் திமுக சொல்லிருச்சுன்னா யார் எதிர்த்து அடையாட்டாலும் டாக்டர் செந்தில் எதிர்த்து அடைவார் நான் நினைக்கிறேன். பார்ட்டியோடைய பாலிசியவே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம தான் நம்ம 5 முறை முதலமைச்சராக இருந்துட்டோமா? இல்ல இல்ல, எல்லா ஏழைகளும் சுபிட்சமாக இருக்க வேண்டியது இல்ல, வாய்ப்பு கிடையாது. ஆனால் கட்சியோடைய அடிப்படை கொள்கை எதுவோ அதை கூட செய்ய முடியாது. அடிப்படை கொள்கைன்னு சொல்ல மாட்டேன், இது பல கொள்கைகளில் ஒன்று. இது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமுதாய மாற்றத்திற்கான அடிப்படை கொள்கைகளை வைத்துள்ள கட்சி. இது ஒரு முடிவு எடுக்கிறது, இதை செய்வோம் என்று. இதை செய்வோம் என்று முடிவெடுத்த பிறகு இதை அரசாங்கத்துக்கு அறிவிக்கிறது. அதற்கு பிறகு நாங்கள் இதற்கான திட்டத்தை வகுத்து அதை நிறைவேற்றுவதற்கு எங்கள் ஆட்சி முடிந்து. திரு தமிழறிமணியன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னால் அதற்கான இப்போது வருவாய் இந்த 10,000 கோடி ரூபாய் வருமானம் இருக்கிறது, இந்த வருமானம் இழப்பு ஏற்படுமே, அதற்கான திட்டம் எதுவும் அவரிடம் இருக்கிறதா? வெறும் அரசியலுக்காக தான் சொல்றாங்க. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சொல்லப்பட்ட விஷயமா அல்லது அரசியல் ஆதாயத்துக்காக சொல்லப்பட்ட விஷயமா என்ற கேள்வி எழுகிறது. பல திட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம், வெற்றிகரமாக செயல்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றப்படாத வாக்குறுதி ஏதேனும் ஒன்று இருந்தால் அதை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், அதற்கு நான் விளக்கம் தருகிறேன். 2007ஆம் ஆண்டு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாத வாக்குறுதி. எந்த கொள்கை முடிவு எடுத்தாலும் ரெஃபரண்டம் பண்ணி தான் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, டாக்டர் ராமதாசோ தமிழறிமணியனோ மட்டுமே விமர்சிக்கல. இன்னொரு முக்கியமான பெருமை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன். மதுவிலக்கு விஷயத்தில் ஒரு நிலையான கருத்து இல்லை. நம் நாட்டிற்கு தேவையில்லாத மதுவிலக்கு என்றாலும் நம்முடைய கலைஞர் பூச்சாண்டி காட்டி வருகிறார். ஒரு நாளைக்கு திறக்கிறேன் என்கிறார், ஒரு நாளைக்கு திறக்க மாட்டேன், கட்டாயம் தீவிரமாக அமல் நடத்துவேன் என்கிறார். முன்னேற்ற கழகத்திலும் சிலர் சாராயம் காய்ச்சுகிறார்கள், பலர் குடிக்கிறார்கள். இதை சொன்னது யார் தெரியுமா? பெரியார் அவர். 21/10/1969 திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் இணைந்து அவருக்கு நடத்தக்கூடிய 91வது பிறந்தநாள் விழாவில் அவர் சொல்றார், இன்னைக்கு சொல்வார் திறப்பேன் பாரு, நாளைக்கு முடிவேன் பாரு, அவர் ஒரு நிலையில்லாத கொள்கை கொண்டவராக இருக்கார் நம்முடைய கலைஞர் என்று சொன்னவர் பெரியார். நான் மறுக்கவில்லை, அன்றைக்கு நாங்கள் திறக்கவில்லை. 69 பெரியார் இல்லை, 79 பெரியார் இல்லை. இல்ல 1969 அவருடைய பிறந்த நாள்ல 69 இருக்க வேண்டும். அப்பொழுது இங்கே மதுவிலக்கு இல்லை இந்த மாநிலத்தில். 72 தான் கொண்டு வரப்பட்ட 74 மீண்டும் மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்டு விட்டது. 74 திமுக கொண்டு வந்திருது. திமுகவே மதுவிலக்கை அமுல்படுத்தி விடுகிறது. அது 2 ஆண்டுகள். அந்த நேரத்தில் நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு 2008 நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி. பாமக ராமதாஸ் அவர்கள் கலைஞரை பார்த்து அந்த டயத்துல மதுவிலக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர போறோம், 1000 கடைகளை முதல்ல மூட போறோம்னு சொன்ன காலகட்டத்தில் அதற்கு அடுத்த 2 வாரங்களில் 8 லைசன்ஸ் புதுசா கொடுக்கப்பட்டது. திரு டி.ஆர். பாலு அவர்களுடைய டிஸ்டிலரி உட்பட அன்னைக்கு 6 தமிழகம் நீங்கள் சொல்வது மது ஆலைகளால இருந்தது. 8 கோடி லைசன்ஸ் கொடுத்தாங்க. அந்த 2008 நீங்க சொன்ன கருத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்தித்ததுக்கு அப்புறம் கிராண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க, நாங்க டயத்தை குறைக்க போறோம், 1000 கடைகளை க்ளோஸ் பண்ண போறோம்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்து அப்ப அது அறிக்கை இருக்கு, அவங்க கொடுத்த அறிக்கை இருக்கு, என்ன செய்ய போறோம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு எக்ஸாக்டா ரிவர்ஸா பண்ணாங்க. 8 மதுபான ஆலைகளுக்கு லைசன்ஸ் கொடுத்த அரசாங்கம் அந்த டயத்துல 2008 அக்டோபர் மாசம் நீங்க எடுத்து பாருங்க தெரியும். அந்த டயத்துல வந்ததுதான் இன்னைக்கு இருக்கிற ஆலைகள்ல 8 ஆலைகள் அந்த டயத்துல லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. கம்ப்ளீட் பதிவாயிருக்கு, நான் மறுக்கல. நான் என்ன கேட்கிறேன்,
19ஆம் தேதி கடந்த 19ஆம் தேதி வந்து சொன்னதை செஞ்சோம். ஓகே, கடந்த ஜூலை 19ஆம் தேதி திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அதிமுக சார்பாக நடத்தப்பட்ட 3 நாள் பொதுக்கூட்டத்தில் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்திற்கான அமைச்சராக இருக்கக்கூடியவர், அவர் அங்க 19ஆம் தேதி முந்தானத்து சொல்றார், தமிழ்நாட்டில் மதுவிலக்கு என்பது சாத்தியமே இல்லை என்று சொல்கிறார். இந்த துறையுடைய அமைச்சர் சொல்கிறார் சாத்தியமில்லை என்று. நீங்களும் திரு நாஞ்சில் சம்பவத்துக்கு சாத்தியமாக வேண்டும், மகிழ்ச்சிக்குரிய விஷயம், விலை குறைந்தால் என்று, விற்பனை குறைந்தால் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று சொல்கிறீர்கள். கண்டிப்பா இங்க பாருங்க, அவர் வந்து சொல்ற விஷயம் ஒண்ணு, எந்த நிலையிலையும் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் சட்டமன்றத்திலையும் சரி வெளியும் சரி இது வந்து விற்பனை அதிகப்பட்டே போகணும்னு சொல்லியோ பெர் கேபிட்டா வந்து அதிகமாயிட்டே போகணும்னு சொல்லி யாரும் சொல்லல. இது வந்து குறைக்கப்பட வேண்டிய விஷயம்ன்றதுல பொது கருத்து இருக்குத்தான் செய்து நினைக்கிறேன். பொது கருத்து இருக்கிறது, கேள்வி. பொது கருத்து இருக்கிறது, கருத்து இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இதுவரைக்கும் இந்த ஷார்ப்பா வந்து 9.5 லட்சம் குடும்பங்கள்ல இன்னைக்கு வந்து குடியால் அந்த குடும்ப தலைவன் அழிந்து கொண்டிருக்கிறான் என்ற வாதம் வந்து முன்வைக்கப்படவில்லை. அந்த வாதம் முன்வைக்கப்பட வேண்டும். இதையும் ஒரு தட்டிலையோ இன்னொரு தட்டில அந்த 8000 கோடியும் வச்சு பார்த்தா அந்த 8000 கோடியை வந்து எளிதா வந்து அரசாங்கம் நான் டாக்ஸ் ரெவன்யூ மூலமாக எடுக்க முடியும். இன்னைக்கு வந்து வரியற்ற வருமானம் என்பது தமிழகத்தில் இன்னும் சாத்தியம். நீங்க திரும்ப சொல்றீங்க தமிழக அரசுடைய மேல்மட்டத்திலிருந்து எந்த தகவலும் வரவில்லை, தமிழகத்துள்ள இந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் இது சாத்தியம் இல்லை என்று சொல்கிறார். சட்டசபையில 2014 சட்டசபையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பேசும்போது சொல்றார், நாங்க வந்து எந்த கெடுவுமே விதிக்கவில்லை என்று சொல்றார். கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது காகிதம் சொல்கிறது, ஆவணங்கள் சொல்கின்றன. கெடு விதிக்கப்படவில்லை என்று அமைச்சர் சொல்கிறார். மதுவிலக்கு சாத்தியம் இல்லை. கற்பூரம் உதாரணத்தை திமுக தலைவர் என்ன உதாரணத்தை சொன்னாரோ அதே உதாரணத்தை திரு நத்தம் விஸ்வநாதன் சொல்கிறார். இல்ல நீங்க இப்ப அந்த மாதிரி வந்து வருமானத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு விற்பனையை 22 கோடி ஒரு மாசத்துக்கு 22 கோடி லிட்டர்ல இருந்து அதிகப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா ஏன் வந்து விலையை வந்து 20% கூட்டுறாங்க? இப்ப விலையை வந்து 20% கூட்டிடுறாங்க, உங்களுக்கு 6% இல்லைங்க. கண்டிப்பா இப்ப வந்து விற்பனை இப்ப குறைஞ்சிருக்குல 6% எப்படி குறைஞ்சது? முதல் வரியிலே படிச்சேன் அந்த தீர்மானத்துடைய அந்த மினிட்ஸ் புக்குடைய 2வது பக்கத்தில் பேசப்படுகிறது. இது வந்து விற்பனை அதிகரித்திருப்பது, விலை அதிகரித்திருப்பது விற்பனை சரிவுக்கான ஒரு காரணமாக இருக்க முடியாது, வேறு காரணங்களை தேடுங்கள் என்று தூண்டுகிறார்கள். விலை அதிகரிப்பு என்பது வருமானத்திற்கு, விற்பனை சரிவு என்பது கவலை தருகிறது. சார், ஒரு அதிகாரி வந்து மற்ற அதிகாரிகளுக்கு அனுப்பின ஒரு உள் சர்க்குலர் அது உண்மையிலே இருந்ததுன்னு நீங்க நம்புனா கூட, அப்படியே வச்சுக்கிட்டா கூட டாக்டர் மகேஸ்வரன் அவர்கள் அனுப்பியிருக்காரு நீங்க வச்சுக்கிட்டா கூட அது வந்து அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுன்னு நான் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் மனிதநேயமிக்க ஒரு அரசு இந்த அரசாங்கம். புரட்சி தலைமை அம்மா அவர்களோட மனித நேயத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து இதை முறையா வந்து அவங்க பிரசன்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த அதிகாரிகளும் சரி, இப்ப இங்க இருக்கிற தமிழகத்தின் நிலையை ஒலித்தனமான எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், ஒரு முக்கியமான எதிர்கட்சியின் தலைவர் மதுவிலக்கை கொண்டு வர முயற்சி செய்வோம் என்று சொல்லி இருக்கிற நிலையில் அதிமுக ஆளுகிற கட்சி அதிகாரிகளை மறந்து விடுங்கள். ஒரு கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியாக வேண்டும். ஆனால் ஆட்சி ஒரு முடிவை எடுக்கிறது. ஆட்சியிலே உள்ள அமைச்சர் இதற்கு மாறான ஒரு முடிவை சொல்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதற்கு சகோதரர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஒன்று. இரண்டாவதாக, மது விலக்குக்கும் மது உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளுக்கு உரிமம் கொடுப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அந்த மதுவை இங்கேயே விற்றாக வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஒரு அடிப்படையான விஷயம், ஒருத்தர் தொழில் தொடங்குறாருனாலே விற்பனை அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிற விற்பனை இங்கே செய்ய வேண்டும் இங்கேதான் அவர்களுடைய பெரும்பாலான உற்பத்தி, பெரும்பாலான விற்பனை இங்கே இருக்கும். அகில இந்திய அளவில் செய்வார்கள், வெளிநாடுகளும் ஏற்றுமதி செய்யலாம். அதை தாண்டி நான் வந்து உங்கள்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு விரும்புறேன். நான் வந்து ஏற்கனவே இந்த 69 சொல்லி பெரியார் சொன்னால தேதி குழப்பம் இருக்கிறது, அதனால உங்கள்ட்ட நான் நேரடியாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, நேற்று வந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கடிதம் எழுதும் போது, அறிக்கை எழுதும் போது எவ்வளவு விரிவாக சொல்றாரு, பேட்டிகள் தான் ஓரிரு வார்த்தைகளை முடிச்சுக்கிறார் சமீப காலங்களா. ஆனா எவ்வளவு விரிவான அறிக்கை வரும் என்று தெரியும். நேற்று அமைச்சரவை கூட்டம் காலையில் நடக்கிறது, அதிமுகவுடைய அமைச்சரவை கூட்டம். மாலையில் திராவிட முன்னேற்ற கழகம் திடுப்பு என்று ஒரு 10 வரியில வந்து ஒரு பக்க அறிக்கை வருகிறது. இவ்வளவு சுருக்கமான ஒரு அறிக்கை, ஒரு அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவு போல, அமைச்சரவையில் ஏதேனும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம் என்ற தகவல் வந்து அதை தாங்கள் முன்னெடுப்பதற்கான ஒரு முயற்சி என்று சந்தேகப்படுகிறது. இது ஒரு பெரிய கொள்கை முடிவு.
மதுக்கடைகளை மூடுவது, தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு கொண்டு வருவது என்பது கொள்கை முடிவு. அவசரப்பட்டு நாங்கள் மக்களிடம் வாக்கு கேட்டு செல்போம். இந்த கொள்கை முடிவு வரையில் இல்ல உங்களுக்கு இந்த கொள்கை முடிவை இப்படி 4 வரையில் ஒருத்தர் கொண்டு வர முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் முடிகிறது. அதுலயும் சொல்றாங்க மீண்டும் மதுவிலக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால்தான் என்ன என்ற கேள்வி எழுகிறது. கொஞ்சம் அப்படி பண்ணி பார்த்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி அது சமுதாய சீர்கேடுகளை மனதில் கொண்டு சொல்லப்பட்ட ஒன்று. அதைத்தான் திரும்ப நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க ஆட்சியில் இருந்தவர்கள் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவது அவ்வளவு சுலபமான பணி அல்ல, அது உங்களுக்கு தெரியும். கட்டாயமாக நான் ஒப்புக்கொள்கிறேன். வேலையை உடனடியாக காலையில் அமைச்சரை கூட்டம் நடக்கிறது. மாநில அரசின் வருவாயிலே மிகப்பெரிய பங்கு வகிப்பது மதுவால் வருகிற வருவாய் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் செலவு தமிழ்நாட்டை போல சமூக திட்டங்களுக்காக அதிகமாக செலவு செய்யும் மாநிலங்கள் எதுவும் இல்லை. எனவே எங்கே கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும், எப்படி சீர்திருத்த வேண்டும், எப்படி வரி வருவாயை அதிலே லீக்கேஜ் இல்லாமல் கொண்டு வர வேண்டும் என்ற திட்டமிடும் ஒரு நல்ல அரசாங்கத்தால் அதை செய்ய முடியும். நான் திரு நாஞ்சில் சம்பத்தை இறுதியான ஒரு கேள்வி முன்வைக்க ஒரு முறை 2012-13 ஆண்டுல சிஏஜி ரிப்போர்ட் படி, கணக்கு தணிக்கைத்துறையுடைய தலைவருடைய அறிக்கைப்படி 2012-13 ஆண்டுல ஒதுக்கப்பட்ட நிதி 11,000 கோடி ரூபாய் திருப்பி அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுல ஒதுக்கப்பட்ட நிதி செயல்படுத்தப்படாமல் நிறைவேற்றப்படாமல் 11,000 கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய தொகையில எவ்வளவு விஷயங்கள் 500 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாய் மிகப்பெரிய இலவசங்கள் விலையில்லா திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. சாதாரணமான ஒரு நிதி ஒதுக்கீடுல 11,000 கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்படுகிறது. இந்த பக்கம் மது விற்பனை ஏன் குறைந்திருக்குங்கிற கவலை இருக்கிறது. சோ நிர்வாகம் சரியான திசையில் தான் செல்கிறதா, ஒதுக்கப்பட்ட நிதி கூட செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது. இந்த பக்கம் மது விற்பனை குறைஞ்சிருக்குங்கிற கவலை தெரிகிறது. அது கவலை அந்த அதிகாரிக கவலை தான். அவர் ஆந்திர அரசோட அதிகாரி கிடையாது சார், தமிழ்நாடு அரசோட அதிகாரி. அரசனுடைய கவலை. அவருக்கு டியூட்டி அவர் பாக்குறாரு. நான் என்ன சொல்றேன், அவருக்கு டியூட்டி என்னது? அதை கண்காணிக்கிறது. மது விற்பனையை கூட்டுறது அவருடைய டியூட்டி, மதுவிலக்கை கொண்டு வருவது நாஞ்சில் சம்பத்தின் டியூட்டி. அது எப்படி சரியா இருக்கு? அப்படி இல்ல. அதாவது மதுவிலக்கு பரிபூரணமாக அமல்படுத்தணும்னு திமுகவினுடைய தலைவர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறது இது அப்பட்டமான அரசியல். ஓகே, அவர் திமுக சொன்னது இருக்கட்டும், அவர்கிட்ட கேட்டோம். நான் என்ன சொல்றேன், மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றால் எல்லா தளத்திலும் களத்திலும் அதற்கான முயற்சி எடுக்கப்பட வேண்டும். இப்ப டாக்டர் ராமதாஸ் சொல்றாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு கோவையில முடிஞ்ச பிறகு அன்னைக்கு மட்டும் மதுக்கடையில 1.5 கோடி ரூபாய் வியாபாரம் அதிகமாயிருக்கு. இல்ல உங்களுக்கு தெரியும், அவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் எங்களுடைய கட்சியில உறுப்பினர்கள் யாரும் மது அருந்துவது இல்லை என்று ஒரு முறை விட சொன்னதில்லை. மது ஊரை திருத்தும் முன் உன்னை திருத்தும் முன் இல்ல அவர் குடிக்கிறார், உலகை திருத்தும் முன் உன்னை திருத்தடா. வார்த்தை முன்ன திருத்தீங்க. இந்த சமூகத்திற்கு எதெல்லாம் கேடு வைக்கிறது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற முதல்வர் அல்ல அம்மா. எல்லாவற்றையும் செய்த எல்லாவற்றையும் செய்த திரு கண்ணதாசன் எதையுமே செய்யக்கூடாது என்று தன்னுடைய அறிவுரை இந்த அடுத்த தலைமுறைக்கு வழங்கினார். டாக்டர் ராமதாசோ டாக்டர் அன்புமணியோ குடிக்கக்கூடிய பழக்கம் அல்லாதவர்கள். ஒருவேளை அவர்களுக்கு அந்த பழக்கம் இருந்தாலும் கூட குடிக்காது என்று அடுத்தவரை பார்த்து சொல்றது நல்ல விஷயம். நான் கேட்கிறேன், தான் குடிக்கல, தொண்டர்கள் குடிக்க கூடாதுன்னு சொல்றாரு, நீங்க குடிக்கூடாது, நான் குடிக்கிற ஊரே குடிக்கூடாது சொல்றாரு. இதுல அவரை முதல்ல திருத்த சொல்லுங்க சொன்னா அது என்ன அர்த்தம்? அதைத்தான் சொன்னேன். எல்லா தளத்திலும் களத்திலும் இதற்கான பிரச்சாரம் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். இப்ப லைன்ஸ் இருக்கு, ரோட்டரி கிளப் இருக்கு, தேவாலயங்கள் இருக்கிறது, பள்ளிவாசல்கள் இருக்கின்றன, திருக்கோவில் இருக்கிறது, மடாதிபதிகள் இருக்கிறார்கள், ஆதிநகர் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன் 4 வயது சிறுவனுக்கு 4 வாலிபர்கள் மது ஊற்றி கொடுத்தார்கள் என்றால் இந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் எங்கே போனாள்? தாய் சென்னைக்கு வாலிபருக்கு சமூக பிரச்சனை இல்லையா? அப்ப வேடிக்கை மனிதனா? நான் கேட்கிறேன், பொறுப்பற்ற சமூகமா? இல்ல இந்த சமூகம் பொறுப்பட்டு ராமதாஸ் இருக்கக்கூடிய பொறுப்பை விட, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி இருக்கக்கூடிய பொறுப்பை விட இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பு அதிகம் தான். அதனால இந்த சமூகத்தை சூறையாடிய சூதாட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த அம்மா அவர்கள், நாம் திரு சீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அம்மா அவர்கள். அதனால இந்த சமூகத்திற்கு எது கேடு வைக்குமோ எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு
கருணாநிதி தன்னுடைய அம்ராத்துணையில் இருக்கிற கடை செம்ப பெயர்ந்திருக்காரு. இதை எல்லா வகையிலும் எதிர்கொள்வதற்கு கழகம் தயார், அம்மா தயார். ஓகே, நான் திரு பீட்டர் மோஸ்ட் இறுதியான சுருக்கமான கேள்வி நான் கேட்க விரும்புறேன். உங்களுக்கு நீங்க இடைவெளிக்கு முன்னாடி நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. ஒன்று, உங்களுக்கு நான் ஏற்கனவே வைத்திருந்த கேள்வி ஒன்று, நீங்க தமாக எந்த கட்சி எந்த இயக்கம் பூர்ண மதுவிலக்கை முன்னெடுக்குமோ அவரோடு மட்டும்தான் கூட்டணி என்று உங்களால் சொல்ல முடியுமா? திரு பீட்டர், உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்து. நான் விரிவான ஒரு பதில் சொல்றதுனால இதுக்கு மட்டும் முதல்ல பதில் சொல்லிடுறேன். நண்பர் பாண்டிய அவர்களுடைய ஆலோசனை ரொம்ப நல்ல ஆலோசனை. நிச்சயமாக நான் இதை எங்களுடைய தலைமையிலையும் கட்சியினுடைய மேல்மட்டத்திலையும் தெரிவிக்கிறேன். நீங்க தான் துணைத்தலைவர், உங்களுக்கு மேல மேல்மட்டம் இருக்கு. கட்சியோட துணைத்தலைவர் நீங்க மேல்மட்டம். நிச்சயமாக நாங்கள் பரிசீலனை செய்யப்படக்கூடிய ஆலோசனை என்பதிலே மாற்று கருத்துல. ஆனா ஒண்ணு நான் முதல்ல கேட்டுக்கிறேன், இதுல தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே கொஞ்சம் நேர்மையா இன்னைக்கு இந்த வாதத்துல பங்கு வரணும்னு நினைக்கிறேன். அதாவது இதுல பாட்டாளி மக்கள் கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ நாங்கள் இருந்த காங்கிரஸோ எல்லாருமே இதில் ஒரு கட்டத்திலே தவறு செய்திருக்கிறோம் என்பதை மிக நியாயமாக ஒத்துக்கொள்ள வேண்டும். முதலில் அதாவது நீங்க ஒரு பாயிண்ட் நல்லா கேட்டீங்க, நீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த முறையில் கொள்கையில் தவறு செய்யவில்லை, கூட்டணி இல்ல கூட்டணி சேர்ந்தது தவறு என்பது கொள்கையில் தவறே கிடையாது. இல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்னைக்கு பதவி ஏற்கின்ற போது அன்னைக்கு அவர்களை ஆதரித்த பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரசும் நீங்கள் இந்த பூரண மதுவிலக்கை நீங்கள் ஒத்துக்கொண்டால் தான் நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்லி இருப்பதை நம்ம யாரும் தடுக்கல. ஆனால் நாம் அதை அது செய்யவில்லை என்பதை நேர்மையாக நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே நேர்மையைத்தான் நான் இன்னைக்கு நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களிடம் எதிர்பார்க்கிறேன். நண்பர் பாண்டியராஜன் அவர் சொல்றார் அல்லவா, வருமானத்திற்காக இல்லை என்று சொல்லி. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எக்கனாமியே டாஸ்மாக் எக்கனாமி தான். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஒரே ஒரு புள்ளி விவரம், இந்தியாவில் ரோடு ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாக நடப்பது தமிழ்நாட்டில் தான் நடக்குது. மரணங்கள் அதிகமான, மது விற்பனை, தற்கொலைகள், இது ரெண்டுக்கும் காரணமே மது விற்பனை. தேசிய நெடுஞ்சாலைகளையும் மாநில நெடுஞ்சாலைகளிலேயும் இந்த மது விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கடைகளுக்கு மட்டும்தான் தடை, மாநில நெடுஞ்சாலைகளுக்கு தடை விதிக்கக்கூடாது என்று விசேஷ அனுமதி வாங்கி மாநில நெடுஞ்சாலைகளிலே அந்த மாநில நெடுஞ்சாலைகளிலே இப்ப தடை உத்தரவு வாங்கி இப்பொழுது மதுக்கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் நண்பர் பாண்டியராஜனை கேட்கிறேன், வருமானம் அதுக்கு நோக்கமில்லை என்று சொன்னால் இது இப்ப ரெண்டாவது இன்னொன்னு 4000 பார் ஆதரைஸ்டு பார், அன்ஆதரைஸ்டு பார் 4000 பார். இந்த 8000 பார்கள்ல ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபாய் டிரான்சாக்சன் நடக்கு. இந்த 20 லட்சம் ரூபாயும் அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு வராத பணம். இதுதான் இந்த இவ்வளவு பெரிய தொகை பார்ல புதைஞ்சிருக்கு, அதையும் எடுத்துட்டு போறாங்க. நம்ம விவாதத்தை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்ல நான் சொல்றேன், அதனாலதான் அது யாருக்கு போகிறது, அவர்கள் தான் இதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதம். உங்களுடைய கட்சியுடைய நிறுவனம் வெளியிடக்கூடிய அறிக்கையில பாமக 25 ஆண்டுகளாக இந்த கொள்கையை விடாப்படியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று மற்றவர்களுக்கு இந்த மதுவிலக்கு பற்றி பேசுவது ஒரு பொழுதுபோக்காகிவிட்டது சொல்றார். மதுவிலக்கு என்பது உங்களுடைய தனிப்பட்ட சொத்தா? மற்றவர்கள் யாரு பேசினாலும் பொழுதுபோக்கு, நீங்கள் பேசினா கொள்கை பிடிப்பா? கொள்கை பிடிப்பு மிக அவசியம். ஒரே உதாரணமாக காமராஜரை சொல்ல விரும்புகிறேன். அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த போது நிதி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசி இதெல்லாம் நடக்கவே நடக்காது, தமிழக கஜனா காலியாகிவிடும் என்று கடுமையாக அவர் எதிர்த்தாங்க. அவர் ஒன்னே சொன்னார், நான் சோறு போடுன்னு குழந்தைங்களை படிக்க வைங்கன்னு சொல்லி தமிழகத்தில் மிக அதிகமான பள்ளிக்கூடங்களை திறந்தவர் அரசு பள்ளிக்கூடத்தில் காமராஜர் தான். அது வரலாறு. அவர் மக்கள் மேல் அன்பும் ஆசையும் இருந்த காரணத்தான பள்ளிக்கூடங்களை திறந்தா சாப்பாடு போட்டார். அதே போல இன்று திமுக சொல்கிறது, மதிமுக நடைபயணம் மேற்கொண்டு கடுமையான முயற்சி எடுத்தார், தேமுதிக ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறது, தமாக ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறது, காங்கிரஸ் கட்சி வரவேற்பு சொல்லிருக்கிறது, எந்த கட்சியுமே வேண்டாம் சொல்லி பாஜக கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறது. எல்லா கட்சியிலுமே உடன்படுறாங்க, ஏமா சொல்றாங்க. ஆனா நீங்கள் சொன்னா, நான் சொன்னா கொள்கை பிடிப்பு, மற்றவர்கள் பொழுதுபோக்காக இந்த பிரச்சாரத்தை கிளப்பிட்டாங்க சொல்றது சரியான விமர்சனம். ஒரு காரணம் இருக்குது. உதாரணம், மதுவை திரைப்படத்தில் காட்டக்கூடாது, மது பிடிப்பது போன்ற காட்சிகளை காட்டக்கூடாது நாங்க ஒரு சட்டம் போடுறோம், புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டம் போடுறோம். அதை இந்தியாவில் எழுத்தவங்க 4 பேர். ஒருவர் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர், இன்னொரு அன்றைக்கு சத்தீஸ்கர் சீஃப் மினிஸ்டர் ராம் சிங், இன்னொருத்தர் ஆந்திர பிரதேச சீஃப் மினிஸ்டர் ராஜசேகர் ரெட்டி, 4வது முதல்வர் கலைஞர் அப்ப எதிர்த்தார். ஏன்னா எங்களுக்கு பிடி லாபி இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டார். அந்த எல்லா எதிர்ப்பையும் மீறித்தான் அன்புமணி பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்தார். திரைப்படங்களிலும்
சீனியர்களும் புகைப்பிடிப்பதை மது அருந்தி காட்டக்கூடாது, காட்டினா வார்னிங் சைன் போடணும் சொன்னாங்க. அது ஒரு கமிட்மெண்ட். என்னை பொறுத்தவரை அவருக்கு தனிப்பட்ட முறையில் பாதிப்பு ஏற்பட்ட சூழலிலும் அன்புமணி துணிந்து நின்று சிகரெட்டையும் மதுவையும் எதிர்த்தார். அதுதான் வரலாறு. நிகழ்ச்சியை முடிக்க நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒன்றை மட்டும் நான் தெளிவா சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நாங்க டாக்டர் ராமதாஸ் சொன்ன ஒரு கருத்துக்கு உடன்பட்டு ஒரு கருத்தை எங்கள் தலைவர் சொல்லி இருக்கிறார். நாங்கள் சொன்னது அரசியல் இல்லை, சொன்னது இல்ல, காலங்காலமா இப்ப நான் சொல்றது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு சொல்லியிருக்கிறோம். நீ யார் அதை சொல்வது என்று கேட்பது அரசியலா, இதை சொல்வது அரசியலா, அல்லது நீ யார் அதை சொல்ல என்று கேட்பதிலே அரசியல் இருக்கிறதா என்பதை மக்கள் புரிந்து. நிச்சயமாக அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. மதுவிலக்கு மட்டும் இருந்துடுமா என்ன? அரசியல் ஒரு பிரதானமான காரணமா இருக்கிறது, மறுத்துவிட முடியாது. நிச்சயமா எப்படி இருந்தாலும் சரி, தீபாவளிக்கு 3 நாள் விற்பனை, தீபாவளியுடைய 2014ஆம் ஆண்டுக்கான தீபாவளி விற்பனை மட்டும் நண்பர்களே தமிழகத்தில் 350 கோடி ரூபாய், 400 கோடி ரூபாயில் மங்கள்யான் ராக்கெட்டை விட்டுவிட்டார்கள். 400 கோடி ரூபாய் மங்கள்யானுடைய காசு. 3 நாள் மது விற்பனை மூலமாக கிடைத்த வருவாய் 350 கோடி ரூபாய். இந்த அளவு இருக்கிறது நம்முடைய தீவிரமான மது நுகர்வு. இது இன்று குழந்தைகள் குடிக்கக்கூடிய அளவில், பெண்கள் குடிக்கக்கூடிய, பள்ளிக்கு செல்லும் சிறுமிகள் குடிக்கக்கூடிய அளவில் மிக மோசமான நிலைமை எட்டிக் கொண்டிருக்கிறது. அத்தனை பேருடைய மனசாட்சியை உழுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது கவலை தரும் விஷயம் என்பது மாற்று கருத்தில்லை. எந்த கட்சி இது பொழுதுபோக்குக்காக சொன்னாலும், உண்மையாக சொன்னாலும், அதில் அக்கறையோடு இருந்தாலும், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, மதிமுக மட்டுமல்ல, ஏற்கனவே அத்தனை கட்சிகளும் இந்த பிரச்சனை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றன. பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பது ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகருடைய பொருளாகவும் கூட இருக்கிறது. எல்லோரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்வது, நிச்சயமாக மதுவிலக்கை பூரணமாக சாத்தியமில்லாவிட்டாலும் படிப்படியான ஒரு முயற்சியாக செய்ய வேண்டும் என்று. நிச்சயமாக அதில் அரசியல் இருக்கலாம், அதற்கான ஆதாயம் இருக்கலாம். இந்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினால் இன்று வாக்குகள் கூடும், ஓட்டுகள் அதற்கு கிடைக்கும் என்பதுதான் இன்றைய ட்ரெண்டாக இருக்கிறது. அதற்காகவே அரசு இந்த முடிவெடுக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 5 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.